தகப்பனே அப்பா, இந்த வேளையிலும் கூட யாத்திரையாகும் 22ஆம் அதிகாரத்தை நாங்கள் தியானிக்க நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி. எங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறபடியால் நன்றி. எங்களோடு பேசி கொண்டிருக்கிறபடியால் நன்றி. நம்முடைய சட்டத்திட்டங்கள் அனைத்தும் எங்களுக்காக, எங்கள் குடும்பங்களுக்காக, எங்கள் வாழ்க்கைக்காக, இந்த சமுதாயத்துக்காக, இந்த தேசத்துக்கு நன்மைக்காக நீ செய்து கொண்டிருக்கிறபடியால் நன்றி. எங்களோடு இடைப்படும், எங்களோடு பேசும் வார்த்தைகளை ஒவ்வொன்றாய் நாங்கள் தியானிக்க கர்த்தர் வழிவாசல்கள் செய்வீராக. அடிமைகளை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம தேசத்துக்கு உட்காருவோம். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் இந்த இஸ்ரவேல் என்கிற ஒரு நாட்டை அவரே உருவாக்குகிறார். அந்த நாட்டுக்கு பேர் கொடுத்ததும் அவர் தான். இஸ்ரேல்னு பேர் கொடுத்துருக்காரு. ஒரு தனி மனிதனை ஒரு தேசமாக உருவாக்கினதும் அவர்தான். ஒரு பெரும் கூட்டமாய் உருவாக்கினதும் அவர்தான். நமக்கெல்லாம் தெரியும், ஆதி ஆகமத்தில் ஆபிரகாமை அழைத்தார். இன்றைக்கு யாத்திரை ஆகமத்தில் அந்த ஒரு ஆபிரகாம் அவங்க மனைவியும் சேர்ந்து இன்றைக்கு ஏறக்குறைய 30 லட்சம் பேராய் மாறியிருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் பலுக்கத்தின் பெருக்கத்தின் தேவன். காட் இஸ் அ காட் ஆஃப் மல்டிப்ளிகேஷன். நம்ம தனி நபராக இருந்தால் கூட நம்மை பெருகக்கூடிய கிருபை நம்ம ஆண்டவரிடம் இருக்கிறது. ஆக நாம் பெருகும் பொழுது நிறைய பேர் ஆகும்போது சிஸ்டம் அவசியம். எப்பொழுதும் ஆண்டவர் சிஸ்டம்ஸ், சட்ட திட்டங்கள், நியாயப்பிரமாணங்கள், கட்டளைகள் எல்லாம் கொடுப்பது நமது நன்மைக்காக தான் இருக்கிறது. ஒவ்வொரும் ஒழுக்கமும் கிரமமாக ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். ஒவ்வொன்றும் ஒழுக்கம் கிரமமாக நாம் செய்யும் பொழுது அது நமக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். ஆமாம். ஏன் என்றால் கூட்டமாக வரும்பொழுது நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும், கேயோஸ் வரும். அதனால தான் எந்த கம்பெனியில் போனாலும், ஒரு நாட்டில் போனாலும், ஒரு ஊருக்கு போனாலும் அங்கேருந்து சில சிஸ்டம் இருக்கும், அமைப்புகள் இருக்கும். இப்படி தான் இருக்க வேண்டும், அப்படி தான் செய்ய வேண்டும் என்று இருக்கும். தவறு செய்தால் இப்படி டீல் பண்ணணும், தவறு செய்யலைன்னா இப்படி இருக்கணும், இப்படி சாப்பிடணும், இப்படி லைனில் நிற்கணும், இப்படி பேசணும் என்று எல்லாத்துக்கும் சிஸ்டம் இருக்கும். நம்ம உடனே டென்ஷன் ஆகிடக்கூடாது. ஏன் இத்தனை சிஸ்டம்? புரிஞ்சுக்கங்க, நம்ம பெருகணும்னா சிஸ்டம் அவசியம். ஆமென். இந்த அமைப்புகள் அவசியம். கர்த்தர் இஸ்ரவேலரை பெருகும்படி செய்திருக்கிறார். இன்றைக்கி அவங்களுக்கு நிறைய சட்டத்திட்டங்களை கொடுக்க போகிறார். நம்ம நேற்றுக்கும் சட்டத்திட்டங்களை பார்த்தோம். மோசையோட மாமா ஜெத்ரோ அவர்கள் வந்த பிறகு 70 பேரை அபிஷேகிக்கும்படி சொன்னார். சிஸ்டமேட்டிக்காக வருது. இனி அமைப்புகள் சரியாய் நேர்த்தியாய் நிர்வகிக்கப்பட போகிறது. ஆனால் புரிஞ்சுக்குங்க, எல்லா சிஸ்டம், எல்லா சட்டத்திட்டத்துக்கு மேலே ஆண்டவரே நியாயாதிபதியாக இருக்கிறார். ஆமென். He is going to be our law. அவரே நம்முடைய சட்டமாய் இருக்க போகிறார். இப்போ கேள்வி, சட்டத்தை மீறிட்டவனுடைய நிலைமை என்ன? உங்களுக்கு தெரியுமா? எந்த உலகத்தில், எந்த நாட்டில் நீங்கள் போனாலும் சட்டத்தில் மன்னிப்பு கிடையாது. தெரியுமா? சட்டத்தில் மன்னிப்பு கிடையாது. மன்னிக்கிறன்ற பேச்சு ஜட்ஜி கிடையாது. அவங்க சட்டத்தை படித்து தப்பு பண்ணவனுக்கு எந்த சட்டம் பொருந்தோன்னு கொடுக்க தான் முடியும். அபராதம் விதிப்பாங்க. உன்னை மன்னிச்சு விடுறேன்னு எந்த ஜட்ஜும் சொல்ல முடியாது. உலகத்திலே ஒரே ஒரு ஜட்ஜி உன்னை மன்னித்து விடுகிறேன் என்று சொன்னவர் இயேசு மட்டும்தான். தப்பு செஞ்சவனை ஜட்ஜி மன்னித்து விடுகிறாருன்றா அது மேல்முறையீடுக்கு போகும்போது மேலே இருக்கிறவங்க கேட்பாங்க, நீ எப்படி மன்னிக்கலாம்? மன்னிக்கிறதுக்கு உனக்கு உரிமை இல்லையே. ஆமாம், யாரையும் மன்னிக்க முடியாது. கிறிஸ்து மாத்திரம்தான் நம்மை மன்னிக்கிறார். அதனால தான் யோவான் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நியாயப்பிரமாணம் மோசே மூலமாக கொடுக்கப்பட்டுச்சு. மோசே யாரையும் மன்னிக்கலை. இது பண்ணால் தப்பு, அது பண்ணால் தப்பு, அது பண்ணால் தப்பு, அது பண்ணால் தப்பு என்று நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். ஆனால் இயேசு வந்த பிறகு கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டாயின. நியாயப்பிரமாணம் லா, கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், ஜீவனுக்கு ஜீவன் லா. நீ உன்னொருத்த கண் எடுத்தினா உன் கண் இழக்க வேண்டும், இல்லைனா கண்ணை நான் எடுக்கலைன்னு பொய் சொல்லியா நீ தப்பிச்சு போக வேண்டும். இப்படி தான் இன்றைக்கி உலகத்தில் நடக்குது. ஆனால் நான் தவறழித்து விட்டேன், என்னை மன்னித்து விடும் என்றால் மன்னிப்பதற்கு ஒரே ஒரு நியாயாதிபதி தான் இருக்கிறார், இயேசு. அவர் எப்படி மன்னிக்கிறாருன்னு கேட்குறீங்களா? நமக்கு பதிலாக குற்றவாளி கூண்டில் வந்து அவர் தண்டனை அனுபவிக்கிறார். ஆமென். அவரும் கண்டமேனிக்கு பொழைச்சி போ இல்லை, உனக்காக, உன் பாவத்துக்காக, மகனே என் பாவத்துக்காக அவர் பாடுபட்டதினால்தான் நான் பிழைக்கிறேன். ஆமென். ஸோ இன்றைக்கு கர்த்தருடைய நியாயங்கள் என்கிற தலைப்பில்
பேச போகிறேன். நேற்றுக்கு 21ஆம் அதிகாரத்திலே கர்த்தருடைய நியாயங்களை பற்றி ஸ்டார்ட் பண்ணோம். 21, இன்றைக்கி 22, நாளைக்கு 23 வரைக்கும் நியாயங்களை பற்றி பேச போகிறோம். ஒரு மிஸ்டேக் நடந்தால் எப்படி டீல் பண்ண வேண்டும் என்பதை பற்றி இங்கே பேச போகிறேன். இதில் நான் மொத்தம் 7 பகுதிகளாக பிரிக்க போகிறேன். முதல் பகுதி அது த லா ஆஃப் ஸ்டீலிங், எப்படி திருடும் பொழுது அவன் நிலை என்ன, அதை எப்படி டீல் பண்ண வேண்டும். த லா ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி, அது 5ஆம் வசனத்துலேருந்து 8ஆம் வசனம் வரைக்கும். பொறுப்பு, உங்கள் கையில் ஒரு பேனா கொடுத்தனே, என் பேனா அது எங்கே, அதுவா தெரியலையே, எங்கே வச்சேன்னே தெரியலையே, அது பொறுப்பா? என்ன கேட்பாங்க. உங்கள் கையில் கொடுத்தது நீ தான் பதில் சொல்ல வேண்டும். பிறகு 9ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனம் வரைக்கும் பாரோவிங், யாரோ ஒருத்தரோட பொருளை நம்ம பாரோ பண்ணி வாங்குகிறோம். ஏற்கனவே பார்த்தது நம்ம கையில் கொடுத்த வேலைக்கு பொறுப்பு. இது உங்கள் சைக்கிள் கொஞ்சம் தாங்கலை, நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து தரேன், அண்ட் நவ் யூ ஆர் பாரோயிங். இப்போ பாரோ பண்ண பொருள் டேமேஜ் ஆச்சுன்னா எப்படி, அதை பற்றி பேச போகிறோம். 22ஆம் அதிகாரம் 16, 17 2 வசனத்தில் லா ஆஃப் விர்ஜினிட்டி, எப்படி அவள் பாதுகாக்கப்பட வேண்டும், பெண் எப்படி பாதுகாக்கப்பட வேண்டும், அவருடைய கன்னிமை எப்படி பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை பற்றி பேச போகிறார். 18, 19, 20 லா அகெயின்ஸ்ட் சார்சரி, சூனியம் பார்ப்பது, இவைகளுக்கு விரோதமாக எப்படி கர்த்தர் இருக்கிறார் என்பதை நாம் படிக்க போகிறோம். 21, 22, 23, 24 காட்ஸ் கம்பேஷன் டுவர்ட்ஸ் த ஸ்ட்ரேஞ்சர், யாருனே தெரியாத ஒருத்தவங்க வராங்க, அவங்களுக்கு எப்படி உதவி செய்வது என்பதை பற்றி போதிக்க போகிறார். 25 to 27 கம்பேஷன் ஆஃப் த புவர், ஏழைகளை எப்படி நடத்த வேண்டும் என்று சட்டம் தரப்ப. எல்லாத்துக்குமே ரூல் தான், நம்ம கவலையே பட வேணாம். ஆண்டவருடைய பிரின்சிபலை அப்படியே ஃபாலோ பண்ணாலே போதும், நாம் வெற்றியாய் வாழலாம். ஆமென். இன்றைய செய்திக்கு உங்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். தேவனுடைய நியாயங்கள், த லாஸ் ஆஃப் காட் என்ற தலைப்பில் நான் பேச போகிறேன். எத்தனை பேருக்கு ஆண்டவருடைய நியாயம் பிடிக்கும்? எல்லாருக்குள்ளேயும் ஒரு நியாயம் இருக்கும். என்னோட நியாயம் வேறு, உங்களோட நியாயம் வேறு. ஆளுக்கு தன்னுடைய இஷ்டத்துக்கு நியாயத்தை பேசலாம். ஆனால் அந்த நியாயத்தை காட்டிலும் அவர் நியாயம் பெரிதாய் இருக்கிறார். வாங்க இன்றைக்கு முதல் விஷயத்துக்கு வரப்போகிறோம். முதல் பகுதியில் 1ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? 22ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம். இப்போ ரூல், ஒருத்தன் ஒரு மாட்டை திருடிட்டான், தப்பிச்சிட்டான். ரெண்டாவது மாட்டிட்டான், திருடிட்டான், தப்பிச்சிட்டான். ஒரு 100 முறை திருடிட்டான். இப்போ எத்தனை மாடு திருடியிருக்கான்? 100 திருடிட்டான். 101வது திருடும்போது மாட்டிக்கொண்டான். இதில் மாட்டிக்கிட்டவனை இதில் மட்டும் விட மாட்டாங்க, வேற எங்கெங்கெல்லாம் திருடுனான்னு பிடிப்பாங்க. கண்டுபிடிச்சிட்டா ஒன்றுக்கு ஈடாக எத்தனை தரணும்? 5. ஆடாக இருந்தால் எத்தனை தரணும்? 4. அப்போ 100 திருடினவன் 500 திருப்பி கொடுக்கணும். 100 ஆடு திருடினவன் 400 திருப்பி தரணும். அவனால் முடியுன்றீங்க? எல்லாம் விற்று பணம் வாங்கி சாப்பிட்ருப்பான். ஒரே வழி தான், அவன் அடிமையாக போயிடுவான். அவனை என்ன பண்ணிடுவாங்க? அவனையே விலைக்கு வாங்கிடுவாங்க. திருடு எவ்வளோ ஸ்ட்ராங்காக அடக்கிறார் பாருங்க. யூ கேனாட் ஸ்டீல், 20ஆம் அதிகாரத்தில் சொன்னால் திருட கூடாது. யூ கேனாட் ஸ்டீல், பிறனுடைய பொருளை இச்சிக்க கூடாது என்பதற்கு ஸ்ட்ரிக்டான ரூல். இப்போ மாட்டிக்கிட்டவன் சாரிங்க தெரியாமல் திருடிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. ஆமென். கர்த்தருடைய சட்டத்திட்டம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. These principles are going to apply for everyone. தான் கோத்திரத்தில் திருடணும் இதுதான், யூதாவிலே இப்படி செய்தவனும் அப்படி தான். ஸோ ஜஸ்டிஸ் ஃபுல்லாக வந்துடும். சட்ட புஸ்தகத்தில் ஏற்கனவே சொன்னது போல் உலகத்தில் எல்லா நாட்டுக்கும் ஒரு சட்டம் இருக்குது. அந்த எல்லா நாட்டோட சட்டத்தினுடைய அடித்தளமே பேஸே நம்முடைய நியாயப்பிரமாணம் தான். நம்முடைய 10 கட்டளை கண்டிப்பாக இருக்கிறது. ஸோ அவன் திருடி விற்றாலும் சரி, சாப்பிட்டா, ஈவன் இஃப் இஸ் கோயிங் டு கன்சியூம் இட். நம்ம ஆடு வெட்டி சாப்பிட்டேன், ஆடு வெட்டி சாப்பிட்டேன். நோ, வாட் எவர் யூ டூ, யூ செல் or you slaughter it. Amen. You need to repay it. கொஞ்சம் புரிஞ்சுங்க. மொசைக்லா இவனை ஜெயிலுக்கு அனுப்பல. ஆமென். ஜெயிலுக்கு அனுப்பி நீ ஜெயிலில் போய் 1 வருஷம் இருந்துட்டு வா அப்படின்னு சொல்ல. இட் இஸ் கிவிங் ஹிம் அடிஷ்னல் பெனால்ட்டி. நீ அதை திருப்பி தர வேண்டும், 5 பங்காக திருப்பி தர வேண்டும். he has to restore it 5 times, 5 பங்காக திருப்பி தர வேண்டும். அப்போ என்ன ஆகும்னா, அந்த ஒரு மாடை திருடிட்டு அது 5 மாடை அவன் திருப்பி தரத்துக்குள்ளே அவன் ஆயுசு காலமே போயிடும். he has to earn. இன்னொரு முறை அதை தப்பு பண்ணுவான்றீங்க, பண்ண மாட்டான். ஸோ திஸ் இஸ் ஹவ் தி ஜஸ்டிஸ் பீங் அட்மினிஸ்ட்ரட்.
இஸ்ரேல் இது கொடுக்கப்பட்டது. ஃபுல் ரெஸ்டிடியூஷன், முழுமையாக அவன் அடைத்து தீர்க்க வேண்டும். அவன் அடைத்து தீர்க்க வரைக்கும் ஒரு இடத்துல வேலைக்கு போயிடணும். அவன் அந்த வேலையில் சேர்த்துருவாங்க, நான் அடிமையாக சேர்த்துருவாங்க. அந்த 5 மாடுகளை அவன் திருப்பி தரும் வரை அவன் 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 அண்டர் தேர் கண்ட்ரோல் தான். ஆமென். அவன் கண்டுபிடிக்கப்படும் பொழுது. ஸோ இஸ்ரேல்ஸ் லாஸ் ஹேட் மர்சி. இஸ்ரேலில் இறக்க இருந்துச்சு. சரி, மாடு திருடுன்னு சாகடிக்கல, ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஆனால் அந்த வாய்ப்பு அவனை அடுத்த முறை திருடாதபடிக்கு அவனை நடத்துகிறது. ஓகே, கண்டுபிடிக்கப்பட்டு அப்படி அவனை பிடிக்கும் போது தப்பிச்சு ஓடிட்டான். தப்பிச்சு ஓடுறனை பிடிச்சி அடித்தாங்க, செத்துட்டான். யார் சாகடிச்சாங்களோ அவங்க மேலே ரத்தப்பழி இல்லை. ஆனால் கர்த்தர் பிளட் கர்ஸை இங்கே கொஞ்சம் நமக்கு டீச் பண்ணுறார். என்னன்னா, அவன் மேலே சூரியன் உதிக்காதபடி பார்த்து கொள்ளுங்கள். என்ன பண்ணுங்க? சூரியன் உதிக்காதபடி. அப்போ ஒரு மனுஷன் சத்துட்டான் அப்படின்னா நைட்டோட நைட் அவனை அடக்கம் பண்ணிடணும். அடுத்த நாள் காலையில் அவன் இருக்க அந்த பாடி ஓப்பனாக இருக்க பாருங்க. சூரியன் அவன் மேல், செகண்ட் வேர்ஸில் அவனை அடிச்சிட்டாங்க, அவன் செத்துட்டான். ஆனால் சூரியன் அவன் மேல் உதிக்குவதற்கு முன்பதாக உதித்ததானால் அவன் நிமித்தம் இரத்தப்பழி சுமரும். ஸோ அதனால் என்ன பண்ணோம்? நம்ம கலாத்தியரில் படிக்கிறது போல் மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறது. மரத்தில் தூக்கப்பட்டாலே சபிக்கப்பட்டவன். அந்த சாபம் என்னன்னு ஆண்டவர் கேட்க வருவார். அதனால் என்ன பண்ணிடுவாங்க? அவனை அடக்கம் பண்ணி விடுவார்கள். அப்படி பிடிப்பட்டான் என்றால் அவன் திருப்பி தர வேண்டும். ஒருவேளை கையில் காசே இல்லை, திருடி என்ன பண்ணிட்டான்? சாப்பிட்டு விட்டான், தொலைத்து விட்டான், யாருக்கோ பணத்தை கொடுத்து விட்டான் என்றால் he will be sold. அவனை யாரோ விலை கொடுத்து வாங்கிட்டு போயிடுவாங்க அடிமையாக. ஸோ the laws are very very strict. ஒருவேளை திருடிட்டு போன மாடை கொண்டு வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டான். என்ன பண்ணிட்டான்? ஃபஸ்ட்டு கேஸில் மாடை விற்று சாப்பிட்டான், இல்லை அவனே சாப்பிட்டான் அந்த மாடை ஆடை. எத்தனை டைம் தரணும்? 5 டைம். இதில் அவனை கண்டுபிடிச்சிட்டாங்க, வீட்டில் கட்டி வச்சுருக்கான். திருப்பி எடுத்துகிட்டு விட்டுடலாமா? அவனை விட முடியாது. இப்போவே 2 பங்காக கொடு, 2 மாடாக கொடு. எத்தனையா கொடு? உனக்கு கிரேஸ் இருக்குது, நீ ஒன்றும் பண்ணல, திருடி போய் வச்சுருக்க, உன்னை கண்டுபிடிச்சிட்டான், எத்தனை பங்காக கொடு? ரெட்டிப்பாய் அவன் கொடுக்க வேண்டும். ஆமென். எவ்வளோ எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்குது பாருங்கள். ஏன் இன்றைக்கி வந்து ஆடு மாடுலாம் கிடையாது. மொபைலு, செயின், பர்ஸு, காரு, 2 வீலரு, வேறு என்னங்க, வேலெட்டு, வாட்சு, செயின் அப்படி ஆயிடுச்சு. அன்றைக்கி ப்ராப்பர்ட்டியே என்ன தான்? ஆடு மாடு மிருக ஜீவன், அவ்வளோதான். வேறு எதுவும் திருடுறதுக்கு ஒன்றுமே இல்லை. கோல்டு இருக்கும். ஸோ எக்ஸலண்ட்டானது. கண்டுபிடிச்சிட்டாங்க. எத்தனை பங்கா தரணும்? திருடனை பிடிச்சிட்டாங்கன்னு வைங்களேன். இன்றைக்கி இந்த லா இருந்தால் எப்படி இருக்கும்? திருடனை பிடிச்சிட்டாங்க, இவ்வளோ செயின் திருடி இருக்காரு, ரைட், ஓகே, இதெல்லாம் டபுளாக கட்டுறா, வாங்க முடியுமா இந்த காலத்தில்? அவ்வளோதான். அவன் வேலையே எங்கேயாவது அடிமையாகி போக வேண்டும். த லா வாஸ் வெரி ஸ்ட்ரிக்ட். புரிஞ்சுங்க. இஸ்ரேலில் நான் ஆச்சரியப்படுகிற விஷயம் என்னவென்றால், இஸ்ரேலில் போலீஸ் கிடையாது அந்த காலத்தில். போலீஸ் ஸ்டேஷன்லாம் கிடையாது. சட்ட திட்டத்தை அந்த நாட்டு பெரியவங்களே நடத்திடுவாங்க. ஆமென். இஸ்ரேலில் மிலிட்ரி மட்டும்தான். சண்டைன்னும் போது மிலிட்ரி ட்ரெயின்டு பீப்புள் எதிரி நாட்டோட சண்டைக்கு போடுவாங்க. உள்ளுக்குள்ளே அவர்களை அடக்குவதற்கு வேறு யாருமே தேவையில்லை. கர்த்தருடைய வார்த்தை தான் அவர்களை அடக்கினது. The word of God had a control over them. இன்றைக்கும் திருச்சபையை உங்களையும் என்னையும் ஆண்டவருடைய வார்த்தை கண்ட்ரோல் பண்ணால் எவ்வளோ நல்லா இருக்கும். ஆமென். ஒரு நாள் முழு உலகத்தையும் நியாயம் தீர்க்க போகிற நியாய புஸ்தகம் நம் கையில் இருக்கிறது. நியாய பிரமாணம் நம் கையில் இருக்கிறது. ஆமென். ரைட். நெக்ஸ்ட்டு 5th verse பார்த்தோம் என்றால், மிருக ஜீவன் வந்துருச்சு. லிசன் பண்ணுங்கள். இது ஒரு எப்படி ஒரு கிரிமினலான ஒரு வேலையை ஒரு மனுஷன் செய்கிறான் பாருங்கள். ஒருத்தர் மாடு வளர்க்குறாரு, அவர் வீட்லேயும் திராட்சை செடி இருக்குன்னு வச்சுப்போம். ஓகே, அவர் தன்னோட மாடை எடுத்துகிட்டு போய் பக்கத்து வீட்டு திராட்சை தோட்டத்தில் மேய விட்டார். எங்கே மேய விட்டார்? பக்கத்து வீட்டில். என்ன காலி? இப்போ திராட்சை பழம்லாம் இல்லை, சாப்பிட்ருச்சு. கண்டுபிடிச்சிட்டாங்க. உடனே என்ன பண்ணலாம்? தெரியாமல் மேய விட்டாங்க, பரவாயில்ல விட்டுருங்கலாம் கிடையாது. ரைட். இந்த வருஷம் உன் திராட்சை பழனை யார் இருப்பான்? பக்கத்தில் இருக்கிறவன் இருப்பான். மேய விடுவாருன்றீங்க. ஸோ எக்ஸலண்ட். ஆண்டவர் கையிலேருந்து வருகிற நீயும் நல்லாரு, மற்றவனும் நல்லா இருக்கும். உனக்கு வேணும்னா நீ ஏன் கையில் கேளு, இன்னொருத்தரில் எடுக்காத. ஒரு அப்பாவுக்கு 2-3 பிள்ளைங்க, 3 பிள்ளைங்களும் கடைக்கு கூப்பிட்டு போகிறாரு. 3ம் பிரெட் ஆம்லெட் வாங்குது. இந்த ஒன்று வந்து 2வதுலேருந்து எடுத்து சாப்பிடுது. அதில் ஒரு பெரிய சண்டை உண்டாகுது. அப்பா அதை முதல்ல எடுத்ததை அடித்து சொல்கிறாரு, உனக்கு வேணுன்னா ஏன் கிட்ட கேளு, நான் இன்னொன்று வாங்கி தரேன், ஏன் அவன்லேருந்து எடுக்கிறேன். இதை தானே நம்ம அப்பா சொல்லித்தராரு. ஹலோ இல்லையா? பிறனுடையது நான் பிறனுக்கு கொடுத்தது. ஆமென். ஆமாம். ஆண்டவர் வந்து ரொம்ப நல்ல தேவன். நம்மளெல்லாம் ஒரு தனி இண்டிவிஜுவல் பீயிங்காக வச்சுருக்காரு. இல்லைன்னா பக்கத்தாலோட ஹார்ட் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிட்டு அப்புறம் போட்டு போயிடும்.
நம்மளதை ரீப்ளேஸ் பண்ணுறோம், பக்கத்தாலோட கிட்னியை ரீப்ளேஸ் பண்ணுறோம். இன்னும் கொஞ்ச நாளில் அது வரும். கடன் கொடுக்குறவங்க வந்து எல்லாத்துக்கும் கடன் கொடுக்குறாங்க. ஆதி காலத்தில் கடனை திருப்பி தரலைன்னா மனுஷனே தூக்கிட்டு போயிடலாமா, அப்படிலாம் கூட வரும்னு நினைக்கிறேன். ஆமென். இப்போ எது வரைக்கும் எடுப்பாங்க? நீங்கள் ஒரு செல்ஃபோன் வாங்கியிருப்பீங்க, நீங்கள் செல்ஃபோனுக்கு காசு திருப்பி தரலைன்னா உங்கள் பைக் எடுக்கிற மாதிரி ஒரு அட்டாச்மெண்ட் போட்டு வச்சுருப்பான். செல்ஃபோன் வாங்கி உங்களால் கடன் கட்ட முடியலாம், பைக் எடுக்கலாம். அந்த பைக்கும் அது அந்த அளவுக்கு விலை போனால் அவங்க லேண்ட் எடுக்கலான்னு வரும். கொஞ்ச நாள் கழிச்சு சாத்தாங்க கொண்டு வருவான் போல். மொபைல் வாங்கி இஎம்ஐ கட்டாமல் போயிட்டார், அது வட்டி கூடி கூடி என்னது பைக் எடுக்கிற மாதிரி ஆச்சு, அது வட்டி கூடி கூடி கார் எடுக்கிற மாதிரி, அது வட்டி கூடி கூடி லேண்ட் எடுக்கிற மாதிரி ஆச்சு, அது வட்டி கூடி கூடி கிட்னி எடுக்கிற மாதிரி இருக்குன்னு கூட கொண்டு போவான் போல். என்ன சொல்லுகிறது? யூ ஹாவ் டு ரீபே இட். நீ கட்டி தான் ஆக வேண்டும். அப்பதான் கொஸ்டின் வருது, எனக்கு பதில் யாருன்னா செய்யுங்களேன், ஒரு 2 இட்லி வாங்கி தாங்களே, ஒரு டீ குடிக்க ஒரு 10 ரூபாய் தாங்களே, வீட்டு வாடகை தர முடியல நீங்கள் தாங்களே. புரியுதா? எல்லாருமே ஒரு நிலையில் நீங்கள் யாருன்னா கொடுங்களேன், நீங்கள் யாருன்னா வாட் ஆர் வி சர்ச்சிங், எனக்கு கிரேஸ் கொடுங்களேன். ஹல்லேலூயா. இந்த நியாயப்பிரமாணத்தை நல்லா டீப்பாக படிக்கும்போது எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையில் அற்றவனார்கள்லாம் எல்லாருமே திருடி இருக்கான், எல்லாரும் ஏமாத்திருக்கான், எல்லாரும் தப்பு பண்ணியிருக்கான். திருப்பி தர முடியாத நிலையில் மனுஷன் போய்விட்டான். திருப்பி தர முடியாத நிலையில் இக்கானமி போய்விட்டது. ஹல்லேலூயா. பதில் செலுத்த கடன், பதில் செலுத்த கடன், பதில் செலுத்த கடன். எங்கெங்க பதில் செலுத்த முடியுது? ஆமென். ஆமாம். law is very tough. We cannot fulfill it. We cannot repay it. நம்மால் அது திருப்பி தர முடியவில்லை. ஆக ஃபீல்டில் யாரோட திராட்சை தோட்டத்தை யார் சாப்பிட்டாலும், எந்த மாடு சாப்பிட்டோ அந்த எந்த மாடோட ஓனரோ அவர் என்ன பண்ணோன்னா அந்த பாதிக்கப்பட்ட தோட்டக்காரனுக்கு கொடுத்தாக வேண்டும். இப்போ நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் பற்றி படிப்போம். நேச்சுரல் டிசாஸ்டருக்கு நம்மளாம் ரொம்ப எக்ஸலண்ட்டாக யோசிக்கிறோம். நான் இன்சூரன்ஸ் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். கார் எரிஞ்சிட்டா யார் கொடுப்பாங்கன்றீங்க? அவங்க வந்து நல்லா ஸ்டடி பண்ணுவாங்க. சிசிடிவி கேமரா அங்கே இங்கே இன்னும் சேட்டலைட் டெக்னாலஜிலாம் அவங்க கண்ட்ரோலில் இருக்கும். யார் ஓனரே கொளுத்திட்டான்னா செத்தான் அவனுக்கு கிடையாது. தே வில் ஸ்டடி நைஸ்லி. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க? திருப்பி தருவாங்க. ஆனால் அன்னைய இன்சூரன்ஸ் என்ன தெரியுமா? யார் கொளுத்துனானோ அவனை பிடிச்சிருவாங்க. அன்னைக்கு நான் டெக்னாலஜியில் படித்தாங்கன்னு தெரில. சுற்றும் புற்றும் உள்ள ஜனங்கள் உண்மையை மட்டுமே பேசுவாங்க. உண்மை பேசுகிறதுல ஒரு பலன் இருக்குங்க, ஒரு ஃப்ரூட் இருக்குங்க. நான் நினைக்கிறேன் அந்த ஃப்ரூட் சாப்பிட்டா சுகர் பிபிலாம் வராதுன்னு நினைக்கிறேன். சின்னதாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன வராது? ஒரு பாவம் வராது. நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை. இட் இஸ் த பாத் ஆஃப் ரைச்சியஸ்னஸ். தேர் இஸ் நோ டெத் இன் தட் பாத். அப்போ இந்த இடத்துல இன்சூரன்ஸ் என்னன்னா, யார் கொளுத்து விட்டானோ அவன் திருப்பி தர வேண்டும், உத்தரவாதம் பண்ண வேண்டும். யாரையும் அவனை கண்டுபிடிப்பார்கள். இன்றைக்கி மாதிரி லைட்டர்லாம் அன்றைக்கி கிடையாது. ஒருத்தன் தீ கொளுத்துறானா தீ பந்தத்தை தூக்கிட்டு போகணும். மேட்ச் பாக்ஸ் அன்றைக்கி கிடையாது. அப்படியே கொளுத்தி போட்டாங்க. நோ 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 அன்னைக்கெல்லாம் தீ எப்படி கொண்டு போனோம்? தீ பந்தத்தில். ஆபிரகாம் ஈசாக் கதை தெரியுமா? ஆபிரகாம் ஈசாக் கதை என்ன சொல்கிறாரு? கட்டையை எடுத்துகிட்டு போகிறாரு, கழுதையை கூப்பிட்டு போகிறாரு, பையனை உட்கார வச்சு கொண்டு போகிறாரு, கையில் என்ன கொண்டு போகிறாரு? தீ பந்தத்தை. பையன் கேட்குறான், அப்பா கட்டை இருக்குது, நெருப்பு இருக்குது, ஆடு எங்கே பார்க்கணும்? போகிற வேளை எதையாவது கொளுத்தி விட்டு போனால் யார் கொளுத்துனாங்கன்னு கண்டுபிடிப்பாங்க. இன்றைக்கி மாதிரி கிடையாது. லைட்டர் வைக்கிறது இல்லை. நோ, people will be caught. அன்னைக்கு எந்த அளவுக்கு டெக்னாலஜிக்கலாக நம்ம அட்வான்ஸ் ஆகிறோமோ still we will be caught. தவறு செய்தவர்கள் தப்பிக்க முடியாது. அதனால தான் சிசிடிவி வந்துருச்சு. 3ஆம் கண் அதுக்கு பேர். அது எங்கேருந்து எந்த வகையில் யாரை காட்டி கொடுக்குறது என்று தெரிய இல்லை, எல்லாரையுமே கண்டுபிடித்து எடுக்கிறாங்க. ஸோ ஃபயர், வென் ஃபயர் கம்ஸ், ஃபயரோட டேஞ்சர் வந்து ரொம்ப பெருசு. ஒரு ஆடு ஒரு மாடு திருடுற கதை அதில். It will consume a lot of things. It is uncontrollable damage. It will bring uncontrollable damage. அப்படி ஒரு டேமேஜ் ஆச்சுன்னா நீ தாண்டா தீர்த்து வைக்கணும். அவனுக்கு என்ன மாதிரி தண்டனை கொடுப்பாங்கன்னு தெரியல. அவன் வாழ்நாளெல்லாம் வேலை செய்து, அவன் கல்யாணம் பண்ணி, அவன் மனைவி பிள்ளைகள்லாம் வேலை செஞ்சால் கூட தீயில் வர சேதத்தை திருப்பி தர முடியாது. அதனால் அவன் அடுத்த முறை செய்யவே மாட்டான். அவனை பார்த்து கற்றுக்கொள்வார்கள். ஆமென். இதை ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறார். ஸோ ஜனங்கள் துணிஞ்சு தப்பு பண்ண முடியாதுங்க. தெரியாமல் தப்பு பண்ணிட்ட கூட்டம் தான் அதிகமாக இருக்கும். துணிஞ்சு தவறு செய்கிற கூட்டம் கம்மியாக இருக்கும். ஏன்? பீப்புள் ஆர் மேட் ரெஸ்பான்சிபிள். தே ஆர் ஹெல்டு ரெஸ்பான்சிபிள். வாட் இஸ் டுடேஸ் வேர்ல்ட் சே? இன்னைக்கு உலகம்னா நான் தப்பு பண்ணுவேன், அந்த தப்பை நான் பண்ணாத மாதிரி எனக்கு பார்த்துக்க தெரியுங்க.
இல்லைனா இந்த தப்பை தூக்கி இன்னொருத்த மேலே பழி என்னால் போட முடியும். பட் ஆன் தோஸ் டேஸ் இட் வாஸ் நாட் லைக் தட். வி ஆர் ஹெல்ட் ரெஸ்பான்சிபிள். எனக்கு தெரியாதுங்க என்று சொல்லவே முடியாது. ஆமென். There will be no available occasion to harm others. இந்த டைம் வருது பார்த்து பண்ணலாம் அப்படின்ற நிலையே அன்னைக்கு இல்லாதபடி அவர்கள் எல்லாருக்கும் இந்த சட்டம் மிகவும் அவர்கள் மீது அது இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டு இருந்தது. யூ cannot wrong another. Doing wrong in others were not permitted. அது அலோவ் பண்ணவே இல்லை. ஈவன் கேர்லெஸ்னஸ் was not allowed. இது எப்படி ஒழிஞ்சிச்சு தெரில. நான் இருந்தேன் ஆனால் யாரும் ஓடிச்சான்னு தெரில. நோ, ஈவன் கேர்லெஸ்னஸ் வாஸ் நாட் அலோட். தெரியாமல் பண்ணிட்டேன்றது கூட என்ன பண்ணல, அலோவ் பண்ண இல்லை. அப்போ தெர் வாஸ் லாட் எம்ஃபசிஸ் ஆன் ட்ரூத். சத்தியத்துக்கு ஒரு மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. கையில் பைபிள் எடுத்துக்கலாமா சொல்லலாம். இன்றைக்கு என் வாழ்க்கையில் சத்தியத்துக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் நான் கொடுக்க போகிறேன். ஹல்லேலூயா. இதில் என்ன சொல்லிருக்குதோ அதுதான் ஒரு நாள் நடக்க போகிறது. ஆமென். இந்த நியாயங்கள்லாம் என்ன சொல்லுகிறதுனா, யூ ஹேவ் டு டூ ரெஸ்டிடியூஷன். திருப்பி நீ அந்த கடனை தீர்த்தாக வேண்டும். ஹல்லேலூயா. பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டி. பொறுப்பில்லாத பதில்கள் அந்த காலத்தில் இருக்கவே முடியாது. Everyone should act with responsibility. Irresponsibility was never permitted. இன்றைக்கும் கிறிஸ்தவர்களே, உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் ஊழியத்தை கொடுத்தார், வேலையை கொடுத்தார், குடும்பத்தை கொடுத்தார், எல்லாத்தையும் கொடுத்தார், மரியாதை கொடுத்தார், கனத்தை கொடுத்தார், பணத்தை கொடுத்தார்னு சொல்ற பாருங்க. எல்லாத்துக்கும் மேலே பொறுப்பை கொடுத்தார். We are held responsible. Held responsible-னா பொறுப்பாக இருந்து பிடிச்சி வச்சுருக்கிறார். நம்மளை என்ன பண்ணுறாரு? பொறுப்பாக இரு என்று பிடித்து வைத்து கொண்டிருக்கிறார். நீ பொறுப்பா பாஸ்டராயிரு, ஒழுங்கா நீ பொறுப்பா ஊழியம் செய், நீ பொறுப்பா ஆடியோ போடு, நீ பொறுப்பா மியூசிக் வாசின்னு he has made us to hold our responsibilities. நம்முடைய பொறுப்புகளை பிடித்து கொண்டு செய்ய வேண்டும். இல்லை என்றால் if you don't do, you have to do restitution. நீ அதை திரும்பி என்ன பண்ணணும், டபுளாக பே பண்ண வேண்டும் என்பது போல அன்றைய நியாயப்பிரமாணம் போனது. ஆமென். ஹல்லேலூயா. ரைட். அக்கினி வந்துச்சு, அக்கினி அதை பண்ணிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அடைக்கலமாக வைத்திருக்கும் பொழுது அது அவன் வயிற்றிலிருந்து திருடப்பட்டு போனால், ஆமாம், திருடன் அகப்பட்டானாகில் அதற்கு அவன் ரெட்டிப்பாக கொடுக்க வேண்டும். ஒருத்தரோட கோல்டோ பைக்கோ ஆடோ மாடோ விட்டுட்டு போயிட்டாங்க. காலையில் வந்து பார்த்தா ஃப்ரெண்டு வீட்டிலேருந்தே திருடு போயிடுச்சு. யார் வீட்டிலேருந்து திருடு போயிடுச்சு? இப்போ யார் மேலே சந்தேகம் வரும் ஃபஸ்ட்டு சொல்லுங்கள்? போய் சொல்லாமல் சொல்லுங்கள். இதில் என்ன இருக்குது? நமக்கு யார் மேலே எப்போ சந்தேகம் வரும்னு சொல்ல முடியாது, எல்லார் மேலேயும் வரும். ஆமாம், கரெக்டு தானே? அப்போ என்ன பண்ணோன்னா, கொடுத்த நம்ம அவர் கையில் போய் என்ன பண்ணுவோம், எனக்கு திருப்பி தானுவோம். ஃப்ரெண்டு திருப்பி தர முடியாது, கூட சேர்ந்து திருடனை தேட முடியும். தேடுவாரா? ஏன்னா அவர் வீட்டிலேருந்து திருடு போச்சு. அவருடைய பொருளை போன்று அவர் தேட வேண்டும். உன்னை போல் பிறனை நேசி. உன் கோல்டை எப்படி நீ பாதுகாப்பியோ அது போல் இன்னொருத்தனோட கோல்டை பாதுகாத்து. நேற்றுக்கு எங்களுடைய ஆவிக்குரிய தாய் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. நீங்கள் ஒரு இடத்துல வாடகை இருந்தீங்கன்னா அந்த வாடகை ப்ரெமிசஸை உங்கள் சொந்த இடம் போல் பத்திரமா பார்த்துக்குங்க, கர்த்தர் உங்களுக்கு சொந்த இடத்தை தருவார் என்று சொன்னார். இர்ரெஸ்பான்சிபிளான ஆன்சர்ஸ்லாம் சொல்ல முடியாது. அது வாடகைங்க. நோ 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 நோ. அவங்க தன்னுடைய பொருளை நம்ம பத்திரமா பார்த்துப்போன்னு நம்ம கையில் கொடுத்துருக்காங்க. இந்த பில்டிங்கை சார் நீங்கள் பத்திரமா பார்த்துக்கணும்னு கொடுத்துருக்காரு. வி ஆர் மெயின்டைனிங் இட். அது அவரோட இடம். வி cannot damage it. நம்ம இங்கேருந்து திரும்பி நம்ம வெளியில் போகும்போது அதே பொறுப்போடு நாம் தர வேண்டும் என்பது கர்த்தருடைய சட்டமாய் இருக்குது. வேறு எந்தமே நம்ம எக்ஸ்ட்ரா பேச முடியாது. சரி, ஃப்ரெண்டோட இடத்துலேருந்து பொருள் திருடு போயிடுச்சு. திருடன் அகப்பட்டான் என்றால் டபுளாக கொடுக்கணும். அகப்படாமே போனால் என்னாச்சு? திருடனே மாட்டல, எந்த சிசிடிவி கேமராவிலையோ திருடனை காணோம், ஆனால் கோல்டு வீட்டிலேருந்து திருடு போயிடுச்சு. அப்போ என்ன பண்ணலாம்? ஹவுஸ் ஓனரை அந்த ஃப்ரெண்டை கொடுத்துட்டு நியாயாதிபதிகளில் போக வேண்டும். இப்போ நியாயாதிபதி டிசைட் பண்ணுவார். அவங்களோட இன்வெஸ்டிகேஷன் ரொம்ப ஸ்கில்ஃபுல்லாக இருக்கும். அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணி உண்மையில் திருடன் எடுத்தானா, அவர் எடுத்தாரா இல்லை இவர் எடுத்தாரா என்பதை அவர்கள் கண்டுபிடிப்பார்கள். கண்டுபிடிச்சி அவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதை நியாயாதிபதி சொல்லுவதை செய்தாக வேண்டும். கொஞ்சம் புரிஞ்சுங்க, நியாயாதிபதி சொல்லுவதை செய்தாக வேண்டும். நியாயாதிபதி கட்டளை கொடுத்த பிறகு கட்டாயமாக செய்தாக வேண்டும். நம்முடைய நியாயாதிபதி நீதி உள்ள நியாயாதிபதி இயேசு.
சொல்லமா, என்னுடைய நியாயாதிபதி என்ன சொல்லுகிறாரோ அதை நான் செய்வேன், செய்து முடிப்பேன், அவரை விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. டெய்லி நைட் நான் படுக்கும்போது திருவிருந்து சாப்பிட்டு படுப்பேன். அந்த ப்ரெட்டோ பிஸ்கெட்டோ எடுத்து சாப்பிட்டுட்டு அந்த தண்ணியோ ஜூஸோ இயேசுவின் ரத்தம் எடுக்கும்போது எனக்கு தெரியும், எனக்காக என் பாவத்தில் என்னை மீட்க முடியும் சிந்தப்படுகிற அவருடைய ரத்தம். இந்த நியாயாதிபதி சொன்னார், உன்னால் உன்னை காப்பாற்றிக்க முடியாதுடா, நான் உன்னை காப்பாற்றுறேன், உன் ரத்தம் விலை போய்விட்டது, உன் ரத்தம் மரணத்துக்கு விலை போய்விட்டது, என் ரத்தம் உன்னை காப்பாற்றும் என்று சொல்லி தருகிறார். வாட் இஸ் அவர் ஜட்ஜ் சேயிங்? டேக் மை பாடி, டேக் மை ஃப்ளஷ் அண்ட் மை பிளட். இது உனக்காக பிடிக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஓகே, இப்போ அதே போல தான் இந்த பொருள்கள், ப்ராப்பர்ட்டி, மெட்டீரியல் பிளெஸ்ஸிங்ஸ் வீட்டில் இருக்கும்பொழுது ஆடோ மாடோ திருடு போனாலும் செத்து போனாலும் ஓட்டி கொண்ட போனாலும் இருவருக்கும் நடுவாக நின்று நியாய தீர்ப்புகள் செய்துபட வேண்டும். எந்த கஷ்டமும் இல்லாதபடி ஈஸியாக எக்ஸலண்ட்டாக நியாயம் தீர்ப்பார்கள். ஆமேன். ஸோ திஸ் இஸ் கால்ட் பிரின்சிபல் ஆஃப் ரெஸ்டிடியூஷன். நான் பண்ண தப்புக்கு நான் பிராயச்சித்தம் செய்ய வேண்டும், நான் பொறுப்புள்ளவனாய் இருந்தாக வேண்டும் என்பதை வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஹல்லேலூயா. உத்தரவாதம் பண்ண வேண்டும், ரெஸ்பான்சிபிளாக இருக்க வேண்டும். யூ நீட் டு ரெஸ்டிடியூட், யூ நீட் டு ரிட்டர்ன் பேக், யூ நீட் டு ரிவர்ட் பேக். சரி, ஒருவேளை அந்த ஆடு உங்கள் வீட்டில் இருக்கும்பொழுது, உங்கள் ஃப்ரெண்டோட ஆடு உங்கள் வீட்டில் இருக்கும்போது ஒரு ஓநாய் வந்து பீறி விட்டு போய்விட்டது என்றால் சாட்சி கொண்டு வாங்க, எப்படி இது பாதிக்கப்பட்டுச்சு என்று. ஓகே, சாட்சி வந்து விட்டால் திருப்பி தர வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, 14th verse, ஏதாகிலும் இரவலாக வாங்கும்போது அதை உடையவன் கூட இராத போது அது சேதப்பட்டாலும் செத்து போனாலும் அவன் அதற்கு உத்தரவாதம் பண்ண வேண்டும். இஃப் யூ borrow anything, எனக்கு கொஞ்சம் தாங்க, நான் திரும்பி வந்துடுறேன், போயிட்டு வந்து தருகிறேன் என்று சொல்லும்போது அது பாதிக்கப்பட்டதென்றால், அது டேமேஜ் ஆனதென்றால் என்ன பண்ணணும்? திருப்பி தரப்பட வேண்டும். ஆமேன். ஒரு பிரதர் சொன்னார், அவரோட வண்டியை வந்து அந்த இன்ஜினில் ஒர்க் பண்ணுவாங்களே, இன்ஜின் ரிப்பேர் ஆயிடுச்சான், இன்ஜின் ஃபுல்லாக ரீஒர்க் பண்ணி வண்டியை கொண்டு வந்து வச்சாராம். அந்த பைக்கை வந்து இந்த குறிப்பிட்ட அளவு தான் ஸ்பீடு ஓட்டணும் போல், கொஞ்ச நாளைக்கு இந்த இன்ஜின் ரீபோரிங்னு சொல்லுவாங்க. ஆமாம், ஸ்பீடு ஓட்டணும் போல். அவங்க ஃப்ரெண்டு வந்து கொஞ்சம் வண்டி கொடு, பக்கத்தில் கடை வரைக்கும் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு போயிட்டாரான். பக்கத்து கடை வரைக்கும் போயிட்டு வரேன், பைக் கொடுங்க அப்படின்னுக்காரு. அவங்க ஒய்ஃப் சொன்னாங்க, எனக்கு கொடுக்காதீங்க, இப்போ தான் ரீபோர் பண்ணி என் ஃப்ரெண்டு கொடுத்துருவான் அப்படின்னு கொடுத்துருவான். அவர் வாங்கி 40 கிலோமீட்டர் போகலையாம், 100 கிலோமீட்டர் வேகத்தில் பைக்கை ஓட்டி போட்டார். போன இடத்துல பைக்கு ரிப்பேர் ஆயிடுச்சு, இங்கே நிறுத்தியிருக்கேன், நான் ஊருக்கு போயிட்டு வந்து தரேன், அப்படியே போயிட்டார். பைக் எங்கே நிற்குது? என் ரோட்டில் நிற்குது. இவர் போய் அந்த பைக்கை எப்படியோ டோ பண்ணி கொண்டு வந்து பார்த்தா அந்த ரீபோரெல்லாம் டேமேஜ் ஆகிட்டுருக்கு. திரும்பி வண்டி என்ன ஆகுது? இப்போ ஒர்க்கிங் கண்டிஷனில் இல்லை. இப்போ சண்டை யார் யாருக்கும் நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? கரெக்டாக சொல்லிட்டீங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே சண்டை. அந்த பைக்கை திரும்ப விட்டவர் போயிட்டார். ரெஸ்டிடியூட் பண்ண முடியுன்றீங்க, ரெஸ்டிடியூட் பண்ணாத வரைக்கும் அந்த ஃபேமிலியில் பிரச்சனை. என் ஃப்ரெண்டு அவன் நல்லவன், நோ 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 நோ, எத்தனை நல்லதாக இருந்தாலும் அவன் பண்ண மிஸ்டேக்கை ரெஸ்டிடியூட் பண்ணுற வரைக்கும் ஃபேமிலி பிரச்சனை சால்வே பண்ண முடியல. பாஸ்டராலே ஒன்றும் பண்ண முடியல. போங்க. உடனே அவங்க பண்ண மிஸ்டேக்கை சொல்ல, இவர் பண்ண மிஸ்டேக்கை சொல்ல, ஆனால் இந்த மிஸ்டேக்குக்கு என்ன வரல? தீர்வு வரல. காரணம் என்ன? He did not do any restitution. இந்த பொருளை அவன் borrow பண்ணி வாங்கிட்டு போகிறான், இரவலாக வாங்கி போகிறான், அந்த ப்ராடக்ட் ஸ்பாயில் ஆயிடுச்சு. he is not willing to restitute. அவ்வளோதான். இல்லை, நான் ஒன்றும் பண்ணலங்க, நான் எல்லாரும் ஓட்டுற மாதிரி தான் ஓட்டினேன், அது ரிப்பேர் ஆகிட்டா நான் என்ன பண்ணுவேன்? see, understand, எவ்வளோ ரிஸ்க் பாருங்களேன். பைபிள் ஒரு பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நமக்கும் கூட ஒரு நல்ல உறவை உண்டு பண்ணுகிறது. இப்போ நான் சொல்லிட்டோமா, ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ சண்டை போட்டு, ஹஸ்பண்ட் தனியாகிறாரு, ஒய்ஃப் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க, இந்த பிரச்சனைனால இருக்கிறது ஒரு பைக்கு, அவங்களோட ஜுவல்லை வாங்கி வச்சு ரிப்பேர் பண்ணியிருக்காரு. ஃப்ரெண்டும் கோச்சிக்கினா, என்ன நீ என்னை ரொம்ப திட்டுற, ஃப்ரெண்ட்ஷிப்பும் போச்சு, ரிலேஷன்ஷிப்பும் போச்சு, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள பிரச்சனை வச்சு. வை? பிகாஸ் ஆஃப் நாட் ரிவர்ட்டிங், நாட் ரெஸ்டிடியூட்டிங், செய்யறதுக்கு பிராயச்சித்தம் செய்யாமல் போவதினால்தான், உத்தரவாதம் இல்லாததினால்தான். ஆமேன். ஆமாம், இதை ஒருத்தர் வாடகைக்கு விடுறாரு. நீங்கள் இப்போ தான் பிரச்சனை. எப்படி விடுறாரு? வாடகைக்கு விடுறாரு. எடுத்துகிட்டு போகிறவர் ரிப்பேர் பண்ணிடுறாரு. எப்படி எடுக்கிறது?
யாரெல்லாம் வாடகை பொருள் ஓட்டியிருக்கீங்க? சைக்கிள் ஓட்டும் போது யார் வாடகை சைக்கிள் வாங்கி ஓட்டியிருக்கீங்க? ஓட்டியிருக்கீங்களா? எவ்வளோ கட்ட சொல்லுவாங்க? ஒரு அட்வான்ஸ் கட்டணும், 10 ரூபாவோ 20 ரூபாவோ கட்டிட்டு நான் சைக்கிள் ஓட்டும் போது 50 பைசா அரை மணி நேரத்துக்கு. அவங்க கிளாக் மட்டும் நம்ம எவ்வளோ சீக்கிரம் விட்டாலும் 5 நிமிஷம் முன்னாடி தான் அந்த கிளாக் ஓடின்னு இருக்கோம். ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா பெரிய சேதம் உண்டாகும். ஆமாம், தெரிஞ்சவங்கள இருந்தால் விடுவாங்க. ஒரு முறையும் அந்த சைக்கிளை கொண்டு போய் நிறுத்தத்துக்குள்ளே ஏதாவது காற்று கம்மியாக வந்து விட்டான், பஞ்சர் ஆக்கி விட்டான், போக்ஸ் உடஞ்சி விட்டான், பால்ஸ் கொட்டிட்டான், அதெல்லாம் எப்படி கொட்டோன்னு தெரில, இப்படியெல்லாம் வரும். ஏன்? அது வாடகைக்கு வந்த சேதம். we have to restitute, we have to repay it. It is an hired thing. The hired thing has to be taken care of. திரும்பி செலுத்தப்பட வேண்டும். இன்றைக்கி தான் borrowed thingsலாம் கூட இன்சூரன்ஸ் வந்துருச்சு. ஆனால் இன்சூரன்ஸ் கம்பெனி பீப்புள் வந்து அதை என்ன பண்ணுவாங்க? ரீபே பண்ணுவாங்க. எங்கேருந்து எடுத்து கொடுப்பாங்க? நம்ம காசுலேருந்து எடுத்து கொடுப்பாங்க. ஓகே, ஹல்லேலூயா. ஒவ்வொரு பொருளையும் கர்த்தர் கேர்ஃபுல்லாக எக்ஸலண்ட்டாக பாதுகாக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் கொடுத்தார். ஆமென், ஹல்லேலூயா. இங்கே ஏதாவது ஒரு இடத்துல ஒருவன் மாடை திருடி விட்டு தொலைந்து விட்டு மன்னிப்பு கேட்டால் விட்டு விடு என்று படித்தோமா? படிச்சிங்களா? இல்லை திருச்சபையே. பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். we need to repay it. ஒரே ஒருவர் தான், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று இயேசு சொன்னார். கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் தான் இந்த நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது, இயேசு வரும் வரை. ஹல்லேலூயா. ஈவன் ப்ராப்பர்ட்டியில் கூட மன்னிப்பு இல்லை. பொருள் தானங்க, போனால் போகட்டும், பைபிளில் இல்லை. யாரை விட போகிறது இல்லை. பொருள் தானங்க, போனால் போட்டோன்னு ஒருத்தர் சொல்கிறாரு, அவர் அதை ரீபே பண்ணுறவராக இருந்தார்னா அவர் வார்த்தை தகும், இல்லை என்றால் அவர் அதை சொல்ல கூடாது. நத்திங் இஸ் ஃப்ரீ இன் திஸ் வேர்ல்டு. ஒன்லி த கிரேஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் ஃப்ரீ இன் திஸ் வேர்ல்டு. இயேசு கிறிஸ்து நம்ம கொடுக்குற கிருபை ஃப்ரீயாக இருக்கிற. இப்போ 15ஆம் வசனம் வரைக்கும் ப்ராப்பர்ட்டி பற்றி, மெட்டீரியல் பற்றி ரூல் பேசிக்கொண்டு சத்தியத்தை கற்றுக் கொடுத்த தேவன் நமக்கு இப்போ மாரல் இஷ்யூஸை பற்றி பேச வருகிறார். God is going to teach us moral issue. 16th verseல, நியமிக்கப்படாத ஒரு கன்னிகையை ஒருவன் மோசம் போக்கி அவளுடைய சயனித்தால் அவன் அவளுக்கு பரிசம் கொடுத்து அவளை விவாகம் பண்ண கடவுள். நீங்கள் பாருங்கள், and if a man entice a maid that is not betrothed. ஒரு பெண் இருக்கிறாங்க, அவங்க இன்னும் யாருக்குமே நிச்சயம் பண்ணப்படவில்லை, அவளை ஒருவன் வஞ்சித்து, அந்த வேர்டு மறந்துடாதீங்க, என்டைஸ், அவளை ஏமாத்திட்டான். கல்யாணம் பண்ணிக்கணும்னு எண்ணம் இல்லை, ஏமாற்ற அவனோட ஐடியா, அவளை கெடுக்க வேண்டும் என்பது இருந்தா ரைட், கெடுத்துட்டு தப்பிச்சு ஓடிடலான்னா அப்படி நடக்காதுங்க. இஸ்ரேலில் ஊர் ஜனங்க பிடிச்சிட்டு வந்து அவனை அவளோடு பலவந்தம் பண்ணி திருமணம் செய்து வைப்பார்கள். ஆமென். என்ன பண்ணுவாங்க? 4 அடி கொடுத்து என்ன பண்ணுவாங்க? கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அவன் வெளியவே போக முடியாது. அப்படி இல்லை என்றால் அவங்க அப்பா, அந்த பெண்ணோட அப்பா சொல்கிறார், இவனுக்கு என் பெண்ணை தரமாட்டேன்னா பாருங்கள், கன்னிகைகளுக்காக கொடுக்கப்படும் பரிச முறைமையின்படி அவன் பணத்தை நிறுத்தி தர வேண்டும். யாருக்காக கொடுக்கப்படும்? கன்னிகை. ஒரு விர்ஜினுக்குன்னு ஒரு அமௌண்ட் இருக்குது, அதை கொடுத்துட்டு போனோம். எவ்வளோ அமௌண்ட்டுன்னு கேட்குறீங்களா? இவர் வாழ்நாளெல்லாம் வேலை செஞ்சார்னா கூட அந்த அமௌண்ட்டு கட்ட முடியாது. இனிமேல் ஒரு கல்யாணம் ஆகாது. அவன் தன் கையின் பிரயாசத்தை அவன் மனைவிக்காக சேர்த்து வைக்கணும். அதை இந்த பொண்ணு கொடுத்துட்டாரு. இப்போ இவருக்கு பொண்ணும் கிடைக்கல, கையில் காசும் கிடையாது, அடிமையாக எங்கேயாவது வாழ்ந்தாகணும். அவன் லைஃப் லாங் இந்த இஷ்யூலேருந்து வெளியே வரவே முடியாது. அவளுக்கு வேண்டிய அந்த கன்னிமைக்குரிய பணத்தை மாதம் மாதம் கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டிய நிலைமை தான் அவனுக்கு. ஆமென். இதுக்கு பேர் தான் டவுரி. பைபிளில் போடப்பட்டிருக்கு, டவுரி ஆஃப் விர்ஜின்ஸ். பெண்கள் ஆண்களுக்கு கொடுக்குற டவுரி அல்ல, ஆண்கள் பெண்களுக்கு சேர்த்து வைத்து கொடுக்க வேண்டிய டவுரி. அந்த தப்பு பண்ணிட்டவன் வாழ்நாளெல்லாம் என்ன பண்ண முடியாது, வெளியே வர முடியாது. ஏன்னா அவ்வளோ ஹியூஜ் அமௌண்ட். நீ வருவ, இந்த மாதிரி பண்ணுவ, தப்பிச்சு போவியா, ஹியூஜ் அமௌண்ட். உன்னால் அந்த பணத்தை சம்பாதிக்க முடியாது. ஏன்னா டிசைட் பண்ண போகிற யார் தெரியுமா? அந்த பொண்ணோட அப்பா. அமௌண்ட் ஆண்டவர் இங்கே ஃபிக்ஸ் பண்ணல, அவங்க சொல்லுவது தான். எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்குது பாருங்களேன் ஆண்டவருடைய ரூல். ஆண்டவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காருன்னு நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க. நம்ம ஆண்டவர் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது நமக்கு நல்லதுங்க. ஆண்டவர் என் கூட ஸ்ட்ரிக்டாக இல்லைன்னா நான் ஒரு பாஸ்டர் ஆகியிருக்க மாட்டேன்.
ஒரு நல்ல தகப்பனாக இருந்திருக்க மாட்டேன், ஒரு நல்ல கணவனாக இருந்திருக்க மாட்டேன், ஒரு நல்ல ஊழியக்காரனாக இருந்திருக்க மாட்டேன். அவருடைய சட்ட திட்டங்கள் என்னை சரியாய் நடத்தி கொண்டிருக்கிறது, உங்களும் சரியாய் நடத்தும். ஹல்லேலூயா, ஆமென். நெக்ஸ்ட்டு வந்து ஆண்டவரை ஆராதிக்கிற விஷயத்தில் டு வொர்ஷிப் காட் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். 18ஆம் வசனத்தில் சூனியக்காரியை பற்றி பேச போகிறார். Thou shall not suffer a witch to live. சூனியக்காரன் என்னங்க பண்ணுறாங்க புரிஞ்சுங்க. நம்ம இந்த ஃபிசிக்கல் வேர்ல்டில் வாழுறோம், இந்த ஃபிசிக்கல் வேர்ல்டு கண்ணுக்கு தெரிந்த உலகத்தில் வாழுறோம். கண்ணுக்கு தெரிந்த உலகத்தில் நிறைய விஷயங்கள் நம்ம கண்ட்ரோலில் இல்லை. சூரியனை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? சந்திரனை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? நிறைய விஷயத்தை கண்ட்ரோல் இல்லை. சும்மா சின்ன சின்ன விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணுறோம். ஆனால் மறந்துடாதீங்க, கண்ணுக்கு தெரியாத ஒரு உலகம் இருக்குது. அந்த உலகத்துலேயே நமக்கு கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. இப்போ இந்த காற்றுல எவ்வளோ ஆக்சிஜன் இருக்குதுன்னு நமக்கு தெரியும். எவ்வளோ ஆக்சிஜன் இருக்குது நான் கேட்க மாட்டேன், 21%. எவ்வளோ நைட்ரஜன் இருக்குது? கேஸஸ், கண்ணுக்கு தெரியாத கேஸ் கண்டுபிடிக்கிறோம். காற்று இல்லை, ஏரோட ப்ரெஷர் எப்படி இருக்குது நமக்கு தெரியுது. விண்டோட டைரக்ஷன் எப்படி இருக்குது, எல்லாம் கண்ணுக்கு தெரில, ஆனால் நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. கொஞ்சம் கண்ணுக்கு தெரியாத உலகத்தை ரூல் பண்ணுறோம். ஆமேன். ஆமாம், ஒரு நேனோ டெக்னாலஜி மூலிமா நேனோ சயின்ஸ் உள்ளலாம் போய் படிக்கிறோம். அதை மைக்ரோ காசம்னு சொல்லுவோம். மேக்ரோ காசம் கண்ணுக்கு தெரியாத பிரம்மாண்டத்தையும் படிக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் இந்த நடுவில் இந்த விச்செல்லாம் பூந்து என்ன பண்ணுறாங்க? சூனியக்காரன் என்ன செய்கிறான்? இவன் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் டேப் பண்ணுறான். ஆவிக்குரிய உலகத்தில், ஆவிக்குரிய உலகத்தினுடைய ராஜா கர்த்தர் தான். வானம் அவரது சிங்காசனம், பூமி அவரது பாதப்படி. எந்த வேர்ல்டில்? ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு. ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு நம்மளை அட்டாக் பண்ணுது, நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஆனால் தான் பயம், டிப்ரெஷன். இட்ஸ் அ ஸ்பிரிச்சுவல் இஷ்யூ, நத்திங் வித் ஃபிசிக்கல் இஷ்யூ. ஒரு 10 ரூபாய்க்கு மாத்திரை வாங்கி போட்டால் டிப்ரெஷன் சரியாகுது. திஸ் இஸ் அன் ஸ்பிரிச்சுவல் இஷ்யூ. இது ஆவிக்குரிய உலகம். மந்திரம், தந்திரம், மாயம், என்னென்னமோ இருக்குது. மெஸ்மரிசம், பிளாக் மேஜிக், மைண்ட் டிராஃபிக்கிங், மைண்ட் மேஜிக்கிங் நிறைய இருக்குது. இந்த உலகத்தில் யாரோ ஒரு ஆள் போய் விளையாட்டி வராங்க. அவங்க பேர் தான் விச்சின் பேர். அவங்கள தான் சூனியக்காரி என்று பெயர். விச் இஸ் 100% unauthorized by God. இந்த உலகத்தில் நீ கிட்ட கூட வரக்கூடாது, யாரும் வரக்கூடாது. ஏன்னா அது என்னுடைய ராஜ்யம். அடுத்தது அந்த இடத்துல உனக்கு என்ன டேஞ்சர்னா, உன்னால் என் மகிமை கிட்ட கூட வர முடியாது. உங்ககிட்ட சாத்தான் வந்துடுவான், அவங்ககிட்ட போய் மாட்டிக்குவேன். ஸோ டோன்ட் ப்ளே வித் திஸ் வேர்ல்டு. அந்த வேர்ல்டில் போய் விளையாடவே கூடாது. செத்து போன தாத்தா வராரு, பாட்டி வராங்க, அவர் வராரு, இவர் வராரு. நோ 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 நோ, யூ கேனாட் ப்ளே இன் திஸ் வேர்ல்டு. அதனால் அப்படிப்பட்ட இன்ஃப்ளூயன்ஸ் உள்ளான ஆளாக இருந்தால் இஸ்ரவேலே அப்படிப்பட்ட ஆளை உயிரோடவே வைக்காத. ஏன்னா அவன்லாம் திருந்துறதுக்கே வாய்ப்பு இல்லை. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்த பிறகு சாத்தானோட இன்ஃப்ளூயன்ஸ் முற்றிலும் அழிக்கப்பட்டுச்சு. இல்லைனா இந்த உலகத்தை இந்த விச்சுங்க தான் ரூல் பண்ணியிருப்பாங்க. இயேசுவின் ரத்தம் சொல்லும்போது எல்லாரும் தலைகீழாக ஓடத்தக்கதாக அவர் வல்லமை நம் கையில் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் அன்னைக்கு சொன்னார் இஸ்ரவேலில், என் மகனுடைய ரத்தம் வரும் வரைக்கும் இவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ்லாம் நாட்டில் இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது? இதை எழும்பி அழித்தவர்கள், முதலாவதாக இப்பேற்பட்ட எல்லா கிரியைகளும் ஒழித்தவர்கள் ஜோஷ்வா தலைமையிலான டீம். அதுக்கப்புறம் சவுல் ட்ரை பண்ணுறாரு. மறந்துடாதீங்க, அவங்க கூடலாம் ஃபைட் பண்ணோன்னா பரிசுத்தானுடைய வல்லமை நமக்கு வேணும். சவுல் ட்ரை பண்ணார். ஆனால் லாஸ்ட்டில் அந்த எந்தோர் தேசத்தில் உள்ள அந்த விச் கிராஃப்ட் பார்க்குற லேடி கையில் போய் அவர் அந்த நாள் பார்ப்பார், குறி சொல்லுகிற ஸ்திரீ இடத்துல போய் சாமியில் எழும்பி வரும்படி சொல்லுவார். அதனால் பெரிய டேஞ்சரில் மாட்டிப்பார். நமக்கு தெரியும், அடுத்த 24 மணி நேரத்தில் அவர் மரித்தார். விச் கிராஃப்ட், விச், மாந்திரம், தந்திரம், சூனியத்தில் நன்மை இல்லை, தீமை இருக்கிறது. இட்ஸ் டேஞ்சர். ஆமென். ஹல்லேலூயா. அந்த ஒரு டேஞ்சர் இன்னொரு ஆளுக்கு வரக்கூடாதபடிக்கு திஸ் இன்ஃபெக்டட் பர்சன் ஹேஸ் டு பி ரிமூவ் ஃப்ரம் த சொசைட்டி என்பதற்காக கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? ரிமூவ் பண்ணபடி சொன்னார். 19th verseல மிருகத்தோடே புணருகிறவன் கொலை செய்யப்பட ஹூஸ் ஓவர் லயத் வித் அ பீஸ்ட். ஏன் அப்படி சொல்கிறீங்க? ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, நம்ம பயாலஜிக்கலாக வந்துடுவோம். ஆணும் திருமணம் செய்து ஆணும் ஒன்றுபட்டு ஆணும் பெண்ணும் திருமணம் செய்து கொண்டு வாழும்போதே பல டிசீசஸ் வருது, பால்வினை வியாதிகள் வருது, which is incurable. 2ஆம் உலக போரில்
லட்சக்கணக்கான ஜனங்க சண்டையினால் செத்ததை விட இந்த வியாதினால் செத்தவர்கள் தான் ஜாஸ்தி. ஏன்? ஒரு தேசத்தை போனோம், முதல்ல ஹிட்லர் வந்து ஃப்ரான்ஸை போய் அடித்தார், போலண்டை போய் அடிச்சுட்டு ஜெயிச்சு தான் ஃபஸ்ட்டு வேலைண்ணா அங்கே உள்ள பெண்களை கொண்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறது, அவர்களை பலாத்காரம் பண்ண வேண்டியது. வியாதி பரவ ஆரம்பிச்சிருச்சு. லாஸ்ட்டாக ஜெர்மனி தோற்ற பிறகு ரஷ்ய படைகள், நேசப்படைகள் எல்லாரும் உள்ளே புகுந்து ஜெர்மனி நாட்டு பெண்கள் அழித்தாங்க. வியாதி பரவிருச்சு. எல்லாமே இந்த டிசீசஸ்லாம், செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ் பரவ ஆரம்பிச்சிச்சு. லட்சக்கணக்கான மக்கள் மரித்தார்கள். அந்த இம்பாக்ட் இன்றைக்கு வரைக்கும் உலகத்தில் இருக்கிறது. அதுவே இவ்வளோ பிரச்சனை. மனுஷனோட வாழ்வதென்றால் மனிதன் மிருகத்தோட போனான். ஆமீன். உலகத்திலே 2ஆம் உலகப் போரில் அடைந்த பீதியை காட்டிலும் அதிக பீதியை கோவிட்-19 பண்ணுச்சா? அந்த கோவிட்-19 ஒரு கொசுவை கூட சாவடிக்க முடியாது. என்ன சாவடிக்க முடியாது? அந்த வியாதி மனிதனை கொல்லும், மிருகங்களை கொல்லாது. சில வியாதிகள் மிருகங்களை கொல்லும், மனிதனை கொல்லாது. மனிதனும் மிருகமும் ஒன்றாக இணைஞ்சாங்கன்னா அந்த வியாதி இவனை அடிச்சிச்சுன்னா, இவனுக்குள்ளே வந்துருச்சுன்னா எங்கேருந்துங்க மருந்து கண்டுபிடிக்கிறது? முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. நம்முடைய WBC, நம்முடைய வெள்ளை அணுக்கள் அந்த வியாதியோடு போராட முடியாது. அந்த மிருகங்களுடைய வியாதிகளுக்கு எதிர்த்து நம்ம வெள்ளை அணுக்கள் கிரியை செய்யாது. நம்முடைய வியாதிகளுக்கு எதிர்த்து அதனுடைய வெள்ளை அணுக்கள் கிரியை செய்யாது. ஆக டூ அ திங், எராடிகேட் தோஸ் பீப்புள், எராடிகேட் பண்ணுற, ரிமூவ் பண்ணுற என்று சொன்னார். ஹல்லேலூயா, ஆமென். நம்ம ஆண்டவர் எவ்வளோ நல்ல தேவன்ல. இதை யார் நல்லதுக்காக சொன்னார்? கையில் பைபிள் எடுங்க. இதில் சொல்லப்பட்ட அனைத்தும் என் நன்மைக்காக, நான் இதை ஏற்றுக்கொள்கிறேன். ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் விச் கிராஃப்ட் கூட விளையாடக்கூடாது. 2வது, ஃபிசிக்கல் வேர்ல்டில் இப்பேற்பட்ட பாவங்கள் கூட விளையாடக்கூடாது. அனிமல்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட், ஹியூமன்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். ஆமென். 20ஆம் வசனம், கர்த்தரை அன்றி வேறே தேவர்களுக்கு பலியிடுகிறவன் சங்கரிக்கப்பட கடவன். He that sacrifice unto any God. இது ஆண்டவர் வந்து உலகத்தில் உள்ள மக்களுக்கு கொடுக்கல. யாருக்கு கொடுக்குறாருங்க? இஸ்ரவேலர்களுக்கு. இன்றைக்கு இந்த வேதம் உலகத்து மக்கள் ஏற்றுக்கிட்டானா, அவங்களுக்கு ஏற்றுக்கொண்ட நமக்கு, நான் இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்ட நான் அந்நிய தேவர்களுக்கு நான் பலியிட வேண்டிய அவசியம் இல்லை. நானே உன்னை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்ட உன் தேவனாகிய கர்த்தர். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 1 சொல்றார், உன்னை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டவர் யாரு? நான் தான். ஹல்லேலூயா. அடிமைத்தனத்தை பற்றி சொல்லுகிறேன். யார் என்னென்ன அடிமைத்தனத்தில் நம்ம வந்தோம்னு நமக்கு தெரியல. உங்களை எத்தனை பேர் ரொம்ப பயப்படுறவங்க இருக்கீங்க? எல்லாத்துக்குமே அது அடிமைத்தனம். வச்சுப்போம் எக்ஸாம்பிள். இப்படியே வாழலாமா? ஜீசஸை காப்பாற்ற சொல்லலாமா? ஜீசஸ் காப்பாற்றப்படி சொல்லலாமா? ஆமாம். நான் பள்ளி படிக்கும்போது, 7ஆம் வகுப்பு படிக்கும்போது எனக்கு ஹிந்தி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் படித்த ஹிந்தி ஸ்கூலில் எங்கள் மிஸ்ஸு வந்து நிறைய டைம் கிளாஸ் வந்து வேப்ப மரத்துக்கு கீழே எடுப்பாங்க. அந்த வேப்ப மரத்தில் ஒரு பூ கூட்டம் பாருங்கள். அந்த பூ ஸ்மெல்லு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அந்த ஸ்மெல்லு எனக்கு பட்டாலே பயம் வரும். ஏன்னா நான் படிப்பு ஏறாமல் கஷ்டப்பட்ட காலங்கள். அந்த ஸ்மெல்லு எனக்கு பயமாக இருக்கும், பகீரணும். அதே போல் அந்த பழம், வேப்பம் பழம் பழுத்து மேலே விழும், டொக்குன்னு விழும். ஆமாம். நான் சோஷியல் ஹிந்தியில் படிக்கும்போது எங்கள் மிஸ்ஸு அப்படி தான், இங்கிலீஷில் உள்ள சப்ஜெக்ட்டு ஆனால் ஹிந்தியில் படிக்க வேண்டிய அவ்வளோ பயம் எனக்கு. என் ஆண்டவர் அந்த 7ஆம் கிளாஸ் படிக்கிற அந்த சின்ன பையனோட ஜெபத்தை கேட்டு என்னை பயத்துலேருந்து விடுதலை ஆக்கியிருக்கிறார். வேறு யாரும் விடுதலை ஆகலை. இப்போ என்கிட்ட கேட்டால், உன்னை அந்த பயமாக அடிமைதளத்திலிருந்து விடுதலை ஆக்கின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. உங்கள் ஒவ்வொருவரோட மனசாட்சிக்கும் தெரியும், அவர் தான் விடுதலை ஆக்கினார். அதனால தான் மகளே நீ ஜீவனோடு இருக்க. உனக்கு நம்பிக்கையே இல்லாத நேரத்தில் ஒரு நம்பிக்கையோடு இருக்க. காரணம் என்ன தெரியுமா? எங்கள் ஏசப்பா என் கூட இருக்கிறார்ன்ற நம்பிக்கை. உலகத்தில் யார் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். அவர்தான் தேவன். இப்போ யாரோ ஒருத்தர் வந்து எனக்கு பலி செலுத்து, நான் தான் உன் கர்த்தர்னா, என் உள் மனசாட்சிக்கு தெரியும். என் ஆண்டவரை நான் பார்த்ததே இல்லை, ஆனால் சத்தியமாக நீ இல்லை. அது என் ஆண்டவரை நான் கண்ணால் பார்த்ததில்லை, அவர் என் கூட பேசினதும் இல்லை. அவர் பைபிள் தான் பேசுது, அவர் என் கூட பேசினதில்லை. ஆனால் பேசுகிற நீ கன்ஃபார்ம்டாக கிடையாது. என் உள் உணர்வுகளுக்கு தெரியும். என் ஆண்டவர் இந்த மூலையில் எங்கே வந்து அவர் வந்து நின்னாலும் என்னால் புரிஞ்சிக்க முடியும் என்னை காப்பாற்றின தேவன் யார் என்று. ஹல்லேலூயா. உங்களை எத்தனை பேர் இயேசுவை பார்த்துருக்கீங்க? பார்த்ததில்லை.
ஆனால் ஒரு நாள் அவர் நேரில் எங்கே வந்தாலும் கண்டுபிடிச்சிருவேன்ற நம்பிக்கை ஆழ் நிலையில் இருக்குது. ஆண்டவர் உயிராக எங்கே காட்டினாலும் கனவுல வந்தார்னா கூட எனக்கு தெரியும் அவர் தான். அதோ 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 எந்த எந்த வடிவத்தில் வந்தாலும் அவர் ஆவியாக இருக்கிறார். எப்படி வந்தாலும் அவர் அடிக்கப்பட்ட வண்ணம் ஆட்டுக்குட்டியாக வந்தார்னா கூட என்னால் கண்டுபிடிச்சிட முடியும். எனக்கு தெரியும் அந்நியர்களை நான் பலியிட மாட்டேன், நமஸ்கரிக்க மாட்டேன், சேவிக்க மாட்டேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அன்றைக்கி 7ஆம் கிளாஸ் படிக்கும்போது படிப்பேறாத போது என் மீட்பர் உயிரோடு இருந்த மீட்பர் அந்த பள்ளியில் நடுவில் எங்கே வந்தார் எப்படி வந்தார்லாம் தெரியாது, எனக்கு உதவி செய்தார், என்னை பயத்திலிருந்து நீக்கினார். ஐ நோ ஹிம். ஹல்லேலூயா. அந்நியர்களை செய்வோமா, பலியிடுவோமா? 21st verse அந்நியர்களை சிறுமைப்படுத்தாதே. நீங்களும் எகிப்து தேசத்தில் அந்நியர்கள். யாரோ ஒருத்தன் அவன் பாவம் பேக்கு, அவனுக்கு படிப்பேரில் இப்படி அப்படி அப்படி இப்படி, அவனை மட்டுப்படுத்தாதே, நீயும் ஒரு நாள் அப்படிதான் இருந்தாய். ஆமென். நம்மளும் அப்படித்தான் இருந்தோம். வயசான பெரியவங்களை ரொம்ப மட்டுப்படுத்தாதீங்க. நாளைக்கு நம்மளும் பெரியவங்களாக போகிறோம், நம்மளும் வயசாக போகுது. அவங்க பிள்ளைங்க அவங்களுக்கு என்ன பண்ணாங்களோ அதை தான் நம்ம பிள்ளைங்க நமக்கு பண்ணுவாங்க. அன்றைக்கு நம்ம கர்த்தர் மாத்திரம்தான் நம்ம வாழ்க்கையில் உண்மை உள்ளவராக இருக்க போகிறார். நீயே பரதேசியாய் இருந்தாயே, நீயே அந்நியனாய் இருந்தாயே என் மகனே, உன்னை நான் காப்பாற்றின போது நீயும் மற்றவர்களை காப்பாற்றும்படிக்காகத்தான் இந்த நிலைக்கு வைத்திருக்கிறேன். We are here to save others. We are not here to attack others. மற்றவர்களை குற்றப்படுத்தும்படியாக, மற்றவர்களை அப்ரெஸ் பண்ணும்படியாக நாம் இங்கே இல்லை. மற்றவர்களுக்கு உதவி செய்யும்படியாக நம்ம இருக்கிறோம். என்னங்க குட் நியூஸ் சொல்லலாம் அவங்க கையில், பிரதர் நீ கடனில் இருக்கீங்களே, நான் ஒன்றும் நல்ல பெரிய ஆள் கிடையாது, உன்னை போல ஒரு நாள் கடனில் இருந்தால் தான் பிரதர் நான், என்னை காப்பாற்றின இயேசு உன்னை காப்பாற்றுவார். இந்தா ஒரு டம்ளர் தண்ணி குடி, இந்தா ஒரு டீ குடி, என்னால் முடிஞ்சது ஒரு பாக்கெட் பிஸ்கெட் புடி என்று சொல்கிறோமே, இதை தான் கர்த்தர் விரும்புகிறார். அவனை போய் நீ பெரிய கடன்காரனா, என்ன ஏன் கடன் வாங்கின? நோ 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 நோ. We know the clutches of the devil. நம்மை பாவத்தில் தள்ளின சாத்தான் தான் அவனை பாவத்தில் தள்ளியிருக்கான். நீ பாவி என்று சொல்வதற்காக என்னை கர்த்தர் அழைக்கவில்லை, பாவியாக இருக்கிற உன்னை காப்பாற்ற கர்த்தர் இருக்கிறார், இயேசு இருக்கிறார் என்பதை சொல்வதற்காக தான் அழைச்சிருக்கிறார். நீ கடன் வாங்கிட்ட, நீ ரொம்ப கடன் வாங்கிட்ட, நீ ஆடம்பரமாக பண்ணுற, நோ 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 நோ. அது அட்வைஸ் மாதிரி சொல்கிறவங்க சொல்லட்டும், ஆனால் உன்னை காப்பாற்றுற பவர் என் கையில் இல்லை, என் ஆண்டவர் கையில் இருக்குது. அதனால் நான் உன்னை ஒடுக்க மாட்டேன், நான் உன்னை அப்ரெஸ் பண்ண மாட்டேன். I will never oppress you. Rather I will speak to you about Jesus Christ. அவர் உன்னை காப்பாற்றுவார். அந்நியரை ஒடுக்கக்கூடாது, விதவைகளை ஒடுக்கக்கூடாது, திக்கற்ற பிள்ளைகளை ஒடுக்கக்கூடாது. அப்படி நீ அவர்களை ஒடுக்கினால், அவர்கள் என்னை நோக்கி கூப்பிட்டால் நான் கண்டிப்பாக மறு உத்தரவு கொடுப்பேன். யாருக்கு விரோதமாக அவங்க மறுப்பாங்க? இப்போ மோசஸ் எடுத்துப்போம். மோசஸ் ஒரு விதவையோ இல்லை திக்கற்ற பிள்ளையோ ஒடுக்கிட்டார்னு வைங்களேன், அவங்க போய் ஆண்டவரேன்னு கத்திட்டாங்க. ஆண்டவர் இப்போ கோபப்பட்டு யாருக்கு சப்போர்ட் பண்ணுவார்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க. மோசஸ்கா? பாஸ்டர் தப்பு பண்ணிட்டா அந்த பிள்ளைங்க கத்துறாங்க, யாருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க? அப்போ கையில் பைபிள் தூக்குற நமக்கு சப்போர்ட் இல்லாமல் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கே? இல்லை, அவர் சொல்கிறத மீறினா கண்டிப்பாக சப்போர்ட் இல்லாமல் தான் நம்ம ஆப்ரேட் பண்ணுவோம். அதனால் முன்னாடியே சொல்லிட்டாரு, உன்னால் யாரும் பாதிக்கப்படக்கூடாது. உன்னால் யாரும் பாதிக்கப்பட, உன்னை ஒருத்தன் ஒரு கண்ணத்தில் அரைஞ்சான்னா கூட நீ வாங்கிக்க, நீ கூட பாதிக்கப்படு, நான் உன்னை காப்பாற்றுறேன், ஆனால் நீ மற்றவனை பாதிப்புக்குள்ளாக்காதே. God doesn't want us to be arrogant. God doesn't want us to oppress others. மற்றவர்களை அப்ரெஸ் பண்ணும்படியாக நீ இங்கே வரவில்லை, மற்றவர்களுக்கு உதவி செய்யும்படியாக நீ இங்கே இருக்கிறாய். ஆமென். எஸ். அதே போல் தான் பணத்தை வட்டிக்கு கொடுக்கறது, ஏழைகளுக்கு வட்டி வாங்கக்கூடாது என்பதை சொல்லுகிறார். பிறனுடைய ட்ரெஸ்ஸை ஈடாக வாங்கிடக்கூடாது. ட்ரெஸ் என்பது அந்த காலத்தில் ஆதாரம். நைட்டில் -டிகிரியில் டெம்பரேச்சர் போகும்போது அவன் அதை போற்றிக்கொள்ள வேண்டும். அவன் காசு தரணும், அவன் போர்வை நீ வாங்கிட்டு போயிடாத. நைட்டில் குளிரும் போது, ஆண்டவரே இவன் என்கிட்ட நான் வட்டி கொடுக்கவில்லை என்று இதை எடுத்துக்கொண்டு போய்விட்டானே என்றால் நான் அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். பிகாஸ் ஐ ஆம் அ கிரேஷியஸ் காட். I am gracious. சொல்லுங்க, என் ஆண்டவர் இரக்கமுள்ள தேவன். சொல்லுங்க, என் ஆண்டவர் கிருபை உள்ள தேவன். என் ஆண்டவர் இரக்கமுள்ள தேவன். என் ஆண்டவர் கிருபை உள்ள தேவன். ஹல்லேலூயா. ரைட். நியாயாதிபதியை தூஷியாதே, அதிபதியை சபிக்காதே. உங்கள் மேலே உள்ள லீடர்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் பண்ண வேண்டும்.
நம்முடைய வாயின் வார்த்தைகள் நம்ம லீடர்ஸை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவர்களை அவமதிக்கக்கூடாது, அதிபதியை தூஷிக்கக்கூடாது, நியாயாதிபதியை தூஷிக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் பார்ன் எவ்ரி திங் பிலாங்ஸ் டு மீ. முதல் பழுக்கும் உன் பழத்தையும் வடியும் உன் ரசத்தையும் காணிக்கையாக செலுத்த தாமதிக்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸை ஆலயத்தில் கொண்டு வாங்க. இந்த பார்ட்டை மட்டும் அண்டர்லைன் பண்ணிங்க. உன் குமாரரில் முதற் பேரானவனை எனக்கு கொடுப்பாயா. யாரெல்லாம் இங்கே தலைச்சம்புள்ள உட்காந்துக்கிறீங்க கை தூங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ன். வா, வெரி குட் வெரி குட் வெரி குட். நான் ஒரு ஃபர்ஸ்ட் பார்ன். 4 பேரம்மா. நீயும் ஃபர்ஸ்ட் பார்ன் அம்மா. 4 பேர். யாருக்கு சொந்தம்மா? எனக்கு சொந்தம். என் ஊழியம் செய்யணும், உங்கள் விருப்பம். அப்போ ஆண்டவரே ஒன்று ஆசைப்படுறாருன்னா சாத்தான் படமாட்டானா? அவன் சொல்லுவான் ஃபஸ்ட்டு பார்ன்லாம் எனக்கு தான் அப்படின்வான். யார்கிட்ட போகலாம்? புறா ஒரு எஜமான் வளர்க்குறாரு. புறா எஜமான் கையில் போகுமா, பூனை கையில் போகுமா? பூனை நல்லா மியாவும் மியாவும் சவுண்டு போடுது, நல்லா இருக்குது, அதுவும் நல்லா வெள்ளையாக இருக்குது, ஒயிட்டாக இருக்குது, அழகாக இருக்குதுன்னு பூனை கையில் போகுமா, எஜமான் கையில் போகுமா? ஆமாம், எனக்கு என்னமோ தோணுது, நம்மை பாதுகாக்க பராமரிக்க எல்லா வல்லமையும் படைத்தவர் நம் தேவன். ஹல்லேலூயா. ஃபஸ்ட்டு பார்ன்ஸ் அனைவரும் கர்த்தர் காலில் வந்து விழுந்துடணும். அவர் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். ஷாதாரா பகல். ஆடு மாடுகள் கூட அப்படி தான் 7 நாள் வரைக்கும் தாயோட கிட்ட பிறகு கொண்டு வந்துடு. ஆனால் மனுஷனாக இருந்தால் மனிதன் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வர வேண்டும். இட்ஸ் ஸோ ஹானரபிள். தலைச்சம் பிள்ளையாக பிறந்ததுன்னு இல்லை, என் ஆண்டவர் என்னை தன் பணி செய்யும்படி அழைத்தது. ஐ ஃபீல் ஸோ பிளஸ்ஸட். இத்தனை சட்ட திட்டங்களா? கஷ்டம் என்று சொல்வதற்கல்ல, இத்தனை சட்ட திட்டங்களும் என்னை சுற்றி கர்த்தர் போடுகிற ஒரு வேலி, என்னை பாதுகாக்க. எல்லாத்துக்கும் மேலே சொல்லணும்னா, இத்தனை சட்ட திட்டங்களும் எனக்கு கொடுத்தது எதுக்கு தெரியுமா? அப்போ தான் நான் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பேன். இதில் ஏதாவது ஒன்று பிரேக் பண்ணனா நான் மற்றவங்களுக்கு சாபமாயிடுவேன். தீஸ் ஆர் குட், தீஸ் ஆர் குட். திஸ் இஸ் கிவன் மை கிங். என் ராஜா ஒரு நாள் என் கண்ணுக்கு முன்பாக வந்து நிற்க போகிற என் இயேசு ராஜா எனக்கு கொடுத்தது. மகனே மகளே உனக்கு கொடுத்தது. எத்தனை பேர் இந்த ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிலான்னு முடிவெடுக்கிறீங்க? இது எனக்கு நல்லது தான், கேட்குறதுக்கு கசப்பாக இருக்காமல் இருக்குது, நல்லதுக்கு தான். நான் 100% என் ஆண்டவருடைய சட்டத்திற்கு கீழ்ப்படுகிறேன்னு சொல்லி நம்ம ஏஞ்சி கர்த்தரை ஆராதனையை செய்ய போகிறோம். எழுந்து கொள்ளலாமா திருச்சபை? கர்த்தர் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். God is willing to protect us. God has given us all these things. எல்லா நியாயப்பிரமாணமும் எல்லா நீதி பிரமாணங்களும் நம்மை நடத்தும்படியாக. Come, let's surrender to before God. ஆண்டவர் பார்த்து சொல்கிறோம், ஆண்டவரே வாழ்க்கையில் நீ சொல்லுகிற காரியங்களுக்கு என்னை அர்ப்பணிக்கிறப்பா, இந்த வசனத்துக்கு எங்களை அர்ப்பணிக்கிறப்பா, நீங்கள் காட்டு வழிகளை என்ன நடக்கிறப்பா, என்னை பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க சொல்ல ஆண்டு சமூகத்தை நம்ம தாழ்த்தி ஒப்பு கொடுக்கலாமா? நீ சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவை சொல்லாமா? நீ சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவை. ஆராதனை ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. சொல்லாமா? நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவை. சொல்லாமா? நீ சொன்னால் போதும். இரு ஆழ்த்தும் சொல்லாப்பா. நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. ஆராதனை ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே,
ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இன்று நாளிலும் யாத்ராகமம் 22ஆம் அதிகாரத்தோடு எங்களோடு பேசின உம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இப்பொழுதும் ஆண்டவரே, எங்கள் பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களை முழுவதுமாக ஆளுகை செய்யும்படியாக உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். யாத்ராகமம் 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவன் திருடின மாடாவது கழுதையாவது ஆடாவது உயிருடனே அவன் கையில் கண்டுபிடிக்கப்பட்டால் இரட்டிப்பாய் அவன் கொடுக்க வேண்டும். இந்த வசனங்களை நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் அநேக நியமங்களை பிரமாணங்களை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கட்டளைகளாக கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த கட்டளைகள்லாம் எதற்காக என்றால் அவர்களை கஷ்டப்படுத்த வேண்டும், அவர்களை துன்பப்படுத்த வேண்டும் என்பதற்காக நிச்சயமாக கிடையாது. மக்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதற்காக, தேவனுடைய சித்தத்தின்படி அவர்கள் வாழ வேண்டும் என்பதற்காகவே இந்த பிரமாணங்கள் அந்த மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாளில் இந்த வசனங்கள் நம்மோடு என்ன இடைப்பட்டு கொண்டிருக்கிறது? இந்த வசனத்தில் கூட நம்ம பார்க்கிறோம், திருடினவன் திருடின மாடாவது கழுதையாவது ஆடாவது உயிருடனே அவன் கையில் கண்டுபிடிக்கப்பட்டால் இரட்டிப்பாய் அவன் கொடுக்க வேண்டும். இந்த வசனங்களை படிக்கும்பொழுது நான் இந்த நாட்களில் நான் இதையும் திருடலையே, நான் ஏன் இந்த வசனத்துக்கு நான் செவி கொடுக்க வேண்டும் என்று நம்மை நாமே கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கைகளை நாம் செலுத்தாமல் இருக்கிறதும் அது திருட போலத்தான் காணப்படுகிறது. நாம் ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய தசமபாக காணிக்கைகளை நாம் செலுத்துகிறோமா? ஏனென்றால் ஆண்டவர் சொல்லிட்டார், என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்கள் எல்லாம் பண்டக சாலையில கொண்டு வந்து சேருங்கள் என்று. ஆனால் அந்த வார்த்தைகளை நாம் கேட்டோம். அநேக நேரத்தில் நம்மளுடைய தேவைகளுக்காக அந்த பணம் உபயோகப்படுமே என்று நம் ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய தசம பாகங்களை கூட நாம் வஞ்சித்து வைத்து கொள்வது கூட இப்படிப்பட்ட காரியமாகத்தான் தோன்றுகிறது. இந்த நாளில் கர்த்தரினோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆரம்ப காலகட்டத்தில் ரட்சிப்பு அடைந்த புதிய நாட்களில் அநேகர் சொல்லியிருக்காங்க, நீங்கள் ஆண்டவருக்கு தசம பாகம் கொடுக்கணும்னு. ஆனால் என் கையில் எந்த வருமானமே இல்லை, நான் எப்படி கொடுப்பேன்? எனக்கு இருக்கிற அந்த கொஞ்சம் இதில் அந்த காசை நான் கொடுத்துட்டேன்னா நான் எப்படி என்னோடய இதை நான் மெயின்டைன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நிறைய நாட்கள் யோசித்தது உண்டு. ஆனால் அந்த அதிகாரத்தில் மல்கி அதிகாரத்தில் அந்த அதிகார வசனம் என்னோட பேசிக்கொண்டது, ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்கள்லாம் பண்டக சாலையில் கொண்டு வந்து சேருங்கள் என்று அந்த வார்த்தை என்னோடு இடைப்பட்டது. ஒருவேளை நாம் தசம பாகம் செலுத்தாதது கூட நாம் தேவனுக்கு செய்கிற ஒரு வஞ்சிக்க சூழ்நிலையாக காணப்பட்டு கொண்டிருக்கிறது என்று அதன் முதற்கொண்டு நான் தசம பாகங்களை தேவனுக்கு செலுத்த ஆரம்பித்தேன். எப்பொழுது நான் தசம பாகங்களை செலுத்தாத பொழுது என் குறைவுகளுக்கு அது உதவும் என்று நினைத்தனோ அந்த நாட்கள் நான் குறைவுபட்டு தான் காணப்பட்டேன். ஆனால் எப்பொழுது இந்த வசனம் என்னோடு இடைப்பட்டதோ நான் தசம பாகங்களை ஆண்டவருக்கு நான் செலுத்த வேண்டும் என்ற முயற்சி எடுத்து அந்த தசம பாகங்களை நான் செலுத்தினோ அந்த நாட்கள் இந்த கர்த்தர் என்னை திருப்தியாய் இதுவரைக்கும் ஒன்றுக்கும் குறைவில்லாதபடி அநேகத்தில் ஆசீர்வதித்து நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த நாட்களில் கூட நாம் தேவனிடத்தில் அர்ப்பணிக்க போகிறோம். நாம் எந்தெந்த விதங்களை காணிக்கைகளை செலுத்தாதபடி தசம பாகங்களை நாம் வஞ்சித்து நம்மை நாமே வைத்து கொண்டிருக்கிறோமோ அது எல்லாவற்றையும் நாங்கள் விட்டுவிடுகிறோம் என்று நம் ஒரு விசையாக தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்கும்படியாக முன்பதாக கடந்து வரப்போகிறோம். நம்மை நாமே தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க போகிறோம். இனி வருகின்ற நாட்களில் நான் தசம பாகங்களை நிச்சயமாகவே தேவனுக்கு செலுத்துவேன் என்று நாம் ஒப்பு கொடுக்க போகிறோம். நம் தேவனை நோக்கி நாம் பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஒரு மணி நேரம் கொடுத்து பாரு, உன்னை தேவன் உயர்த்துவார். ஒரு மணி நேரம் கொடுத்து பாரு, உன்னை தேவன் உயர்த்துவார். 10ல் ஒரு பங்கு கொடுத்து பாரு, கடனில்லாமல் நடத்துவாரு. 10ல் ஒரு பங்கு கொடுத்து பாரு, கடனில்லாமல் நடத்துவாரு. உடலுக்கொடு உள்ளத்துக்கொடு உற்சாகமா, ஒன்று கொடு ஒப்பு கொடு சந்தோஷமா. உடலுக்கொடு உள்ளத்துக்கொடு உற்சாகமா, ஒன்று கொடு ஒப்பு கொடு சந்தோஷமா. இதிலே தேவன் பிரியமாயிருக்கிறார், இதிலேதான் மகிமை அடைகிறார். இதிலே தேவன் பிரியமாயிருக்கிறார், இதிலேதான்
மகிமை அடைகிறார். உடல் கொடு கொடு உற்சாகமா, உண்மை கொடு ஒப்பு கொடு சந்தோஷமா. பரிவாந்தரபா கரபரபரபா ஹோரி பலபரிவாந்தரபோ ஸ்ரீதரபா கரபரபரபரபா ஹோரி பாபா 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 ரீஷதரபாந்தரபா கரபரபரபா. அப்பா பிதாவே, இந்த நாளில கூட அப்பா எங்களை உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் டாடி. அப்பா உம்முடைய பிரமாணங்களும் கட்டளைகளும் எங்களை நல்வழிப்படுத்தவே என்பதை நாங்கள் இந்த நாளில நாங்கள் அறிந்து கொண்டோம். அப்பா இந்த நாளில கூட ஆண்டவரே அப்பா உமக்கு செலுத்த வேண்டிய காணிக்கைகளை நாங்கள் வஞ்சித்து கொள்ளாதபடி அப்பா நாங்கள் முழுமையாக உத்தமமாக ஆண்டவருடைய ஆலயத்தில் நாங்கள் கொண்டு வந்து சேர்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த நாள் முதற்கொண்டு அப்பா நீர் எங்களை நடத்துகிற தேவன் என்பதை நாங்கள் அறிந்து கொள்கிறோம் தகப்பனே. இப்பொழுதும் ஆண்டவரே அப்பா இஸ்ரவேல் ஜனங்களை நீர் நல்வழிப்படுத்த எப்படி இந்த பிரமாணங்களை தந்தீரோ, ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக எங்களுக்கும் நீர் தந்த அந்த கட்டளைகளின் படி அப்பா இந்த நாளிலும் ஆண்டவரை நீர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படைந்து நடப்போம் என்று இந்த நாளில் நாங்கள் உறுதி அளிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் உம்முடைய வார்த்தைகள் எங்களோடு இடைப்பட்ட கிருபைக்காக உமக்கு நன்றி 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 ராஜா. எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென் ஆமென். இந்த நாள்லையும் நாம் பார்த்தோம் யாத்திரையாகமம் 22ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் 26ஆம் வசனம். உங்களுக்கு சிறுமைப்பட்டு இருக்கிற என் ஜனங்களில் ஒருவனுக்கு நீங்கள் பணம் கடனாக கொடுத்திருந்தால் வட்டி வாங்குகிறவர்கள் போல் அவனிடத்தில் வாங்க வேண்டாம். பிறனுடைய வஸ்திரத்தை ஈடாக வாங்கினால் பொழுது போகும் முன்னே அதை அவனுக்கு திரும்ப கொடுத்து விடுவாயாக என்று இந்த வசனத்தில் பார்க்கிறோம். சிறுமைப்பட்டவர்களுக்கு நாம் இறங்க வேண்டும் என்று, மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, வட்டிக்கு நம்ம அதை கொடுக்கக்கூடாது என்று இந்த வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த நாள்லையும் நம்ம அநேக பேருக்கு உதவி செய்கிறோமா? நம்மை சுற்றிலும் பார்த்தா அநேக பேர் ஏழைகளாகத்தான் இருக்கிறாங்க. நிறைய பேர் கேட்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு கொடுத்துட்டு அதை வட்டிக்கு வட்டி மேலே வட்டி வாங்குறாங்க. ஆனால் ஆண்டவரோட பிள்ளையாகிய நம்ம அப்படி இருக்கக்கூடாது என்று ஆண்டவர் இந்த நாளில் நம்மக்கிட்ட பேசி கொண்டு இருக்கிறாரு. நம்ம யோசித்து பார்க்கலாமா? நம்மை சுற்றிலும் எத்தனையோ பேர் இருக்காங்களே, அவங்களுக்கு இறங்கி போய் நம்ம உதவி செய்கிறோமா? இல்லை அவங்களுக்கு கொடுத்துட்டு நம்ம அதை வட்டி வாங்கி கொண்டு இருக்கிறோமா? இந்த நாளில் நாமே ஆராய்ந்து பார்க்கலாம். நம்ம இயேசுவின் பிள்ளைகளாக இருக்கிறோம். நம்ம அப்படி யார்கிட்டனா பணத்தை கொடுத்துட்டு அதை வட்டி கேட்டிருந்தா இப்போ நம்ம மன்னிப்பு கேட்கலாம். அப்பா, என்னை நீங்கள் மன்னிச்சிடுங்கப்பா, நான் உங்கள் பிள்ளைப்பா, நான் அப்படிலாம் நான் வாங்கக்கூடாது என்று சொல்லி இப்பொழுது நம்ம மன்னிப்பு கேட்கலாம். நம்ம முடிந்தவங்க முன்பாக கடந்து வரலாம். நம்ம ஒப்புரவு ஆகலாம். நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். நம்ம முன்பாக கடந்து வந்துடலாம். ஆண்டவர்கிட்ட கேட்கலாம், ஆண்டவரே, நான் அப்படி யோசிச்சது உண்டுப்பா, இவங்களுக்கு நான் கொடுத்தனே திருப்பி எனக்கு தரலையே என்று கூட நான் யோசித்தது உண்டுப்பா, நான் அப்படி செய்யக்கூடாதுன்னு இந்த நாளில் எங்ககிட்ட நீங்கள் பேசிக்கொண்டு இருக்கீங்கப்பா. எங்களை முழுமையாக நாங்கள் கொடுக்குறோம்ப்பா. அப்பா, நாங்கள் இறங்கி போய் ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நீங்கள் இந்த நாளில் கற்று கொடுத்துருக்கீங்கப்பா. ஆனால் நாங்கள் மறந்துட்டோம்ப்பா. இன்னைக்கு இந்த வசனம் மூலமாக எங்கள் கூட மறுபடியுமா பேசி கொண்டு இருக்கிறீங்க. நாங்கள் முழுமையாக அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. இந்த வசனத்துக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. ஓ ரீகா ரபோ ஷதரா கரபோ கரபர பர 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 பரபா ஓ ரீதா ரா 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 பஷதரா ரா ரா பா கரபர பா கரபர பர 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 பரபா. ஆவில நம்ம புதுப்பித்து நம்ம கட்டிக்கொள்ளலாமா? இதுவரை மாம்ச சிந்தில நம்ம ஏதாச்சும் யோசிச்சிருந்தா நம்ம இன்னைக்கு நம்ம விட்டு கொடுத்து ஆவில நம்ம நிரம்பி ஆண்டவரோட ஒப்புரவு
நிறைவாகலாமா. ஓ ரீதா ரரா பஷதரா கரபா கரபர பர 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 ஓ ரீதா ரரா பதினி கபஷதரா ரரா கரபர பர 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 ஓ ரீதா ரரா பஜந்தரா பக்கர பர பக்கர பர 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 பக்கர பர 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 ஓ ரீதா ரரா பதினி கபஷதரா ரரா கர பர 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 பர. ஆம் தகப்பனே, இன்று முதல் கர்த்தாவே நாங்கள் அநேக பேருக்கு உதவி செய்கிறவர்களாக நாங்கள் மாறுவோம் தகப்பனே. இந்த நாளில் எங்களை முழுமையாக அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. இதுவரை நாங்கள் ஏனோ தானோ நாங்கள் இருந்தோம் அப்பா. இனி நாங்கள் அப்படி இல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவரே எங்களை நீங்க ஆளுகை செய்யுங்க. எங்களை நீங்க ஆளுகை செய்யுங்க. எங்களை நீங்க ஆளுகை செய்யுங்க. உங்க கரத்தில் எங்களை தாழ்த்துக்கிறோம் அப்பா. உம்மை மாத்திரம் உயர்த்துக்கிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஷாலோம். இன்னைக்கு இந்த லேண்ட் பற்றி படிக்கும்போது எனக்கு தோணுச்சு, பணத்தை வட்டிக்கு கொடாதிருப்பாயாக நான் ஆண்டவர் சொன்னார். பணத்துக்கு வட்டிக்கு கொடுக்கறது ரொம்ப டேஞ்சரு, பணத்தை வட்டிக்கு வாங்கிறது அதை விட ரொம்ப டேஞ்சரு. இந்த வட்டி கொடுக்குறது என்ன தெரியுங்களா, மற்றவங்களோட பணத்தை எடுக்கிற ஒரு வலை, ஒரு கான்செப்ட். இதுதான் பாபிலோனுடைய பிளான். பாபிலோன் விழுந்ததுன்னு வெளிப்படுத்தின விஷயத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம கூட சர்ச்சுக்கு லேண்ட் வாங்கினோம். எந்த வழியில் போனாலுமே இவ்வளோ நாள் கடன் இல்லாத இருந்த நம்மளை கடனில் தள்ள பார்க்குறான். ஒரு கிரவுண்டு 1C மேலே தான் இங்கே போகுது. நம்ம எப்படி போனாலும் நம்மளை சாத்தான் அழகாக பிளான் பண்ணி கடனில் தள்ள விட போகிறான். ஆனால் இன்றைக்கி இந்த வசனம் நம்ம கூட பேசுது. வட்டிக்கு கொடாயாக வட்டிக்கு எடாயாக எடுக்கக்கூட வேணாம். எத்தனை விசுவாசிக்கிறீங்க ஆண்டவர் நம்ம வட்டிக்கு வாங்காமல் நமக்கு தருவார்? அல்லையா, கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ண. ஆண்டவர் நான் கொடுக்கவும் மாட்டேன், வாங்கவும் மாட்டேன். ஆண்டவர் நான் யாரையும் ஏமாற்றவும் மாட்டேன், நான் ஏமாறவும் மாட்டேன், வட்டிக்கு கொடுக்கவும் மாட்டேன், வாங்கவும் மாட்டேன். ஆண்டவர் இந்த உலகத்தினுடைய பிரின்சிபல் எல்லாம் இன்றைக்கு வட்டிக்கு வாங்கினா தான் வீடு, வட்டிக்கு வாங்கினா தான் பைக்கு, வட்டிக்கு வாங்கினா தான் சொத்து என்று இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நீ பண்ணாயாக கொடாயாக என்று சொன்ன பிறகு இன்றைக்கு விசுவாசிக்கிறோம். என்னை கேள் என்று சொன்னீரே, கேளுங்கள் தரப்படும் என்று சொன்னீரே. எங்கள் சபைக்கு இடம் தாங்க. 2 சர்ச்சுக்கும் ஒரே நேரத்தில் தாங்க. இங்கேயும் தருவீங்க, ஓஎம்ஆர்லையும் தருவீங்க. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. விசுவாசிக்கிறோம் விசுவாசிக்கிறோம் விசுவாசிக்கிறோம். கடனை உலகம் முழுவதும் பரப்புகிற சாத்தானை கடிந்து கட்டி பாதாளத்தில் போடுகிறோம். கர்த்தருடைய வழியில் ஆசீர்வாதம் உண்டாவதாக, கர்த்தருடைய வழியில் ஆசீர்வாதம் உண்டாவதாக. 10ல் 1 பங்கு கர்த்தருக்கு தசமபாகம் கொடுத்து வானத்தின் பலகணிகளை திறக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தின் ஒரு வழி இருக்கிறது. அந்த வழியை திறக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால திறக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால திறக்கிறோம். நீர் வழி செய்யுங்க. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. உலகத்தின் வழி, நீ என் கையில் கடன் வாங்கி எனக்கு வட்டி கட்டு. கர்த்தருடைய வழி, எனக்கு தசமபாகம் கொடு, நான் உனக்கு ரீபே பண்ணுறேன். கர்த்தருடைய பெட்டிக்கு நிறைய கைகளை நீட்டலாம். ஆனால் உங்கள் வழியை நாங்கள் தேர்வு செய்ய போகிறோம். எங்கள் திருச்சபைக்கு, எங்கள் ஊழியத்துக்கு, எங்கள் குடும்பத்துக்கு, நாங்கள் வீடு வாங்குவதற்கு, சபை வாங்குவதற்கு, இடம் வாங்குவதற்கு, பிள்ளைகள் ஃபீஸ் கட்டுவதற்கு. மல்கியா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாங்கள் விசுவாசிக்கிறோம். உலக வழிகளை காட்டிலும் கர்த்தர் வழிக்கு இன்றைக்கும் ஜீவன் உண்டு. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனுடைய வேதனை கூட்டா என்று வசனப்படிக்கு வேதனை இல்லாத ஒரு நன்மை எங்களுக்கு உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் விசுவாசிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கடைசி ஆசீர்வாதத்தின் நிறைய கைகளை விரித்துக் கொள்ளலாம். ஈவரக்கா அடோனாய் வஈஷ்மரக்கா யா ஏ அடோனாய் பனவ் எலக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் எலக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தரை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு போய் வாருங்கள். ஷாலோம்.